सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म तल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम 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 राम। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்குற ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் மக்களோட பழகிட்டு எல்லாரும் சகஜமாக பழகிட்டு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் மனைவி அண்ணன் தம்பிகள் எல்லாம் உறவினர்கள் இந்த சொத்து பத்து எல்லாம் உலக விஷயமாகவே பழகிட்டு திடீர்னு பாகவதத்தை படித்தா ஏன்னா பாகவதத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் பாகவதத்தில் மூழ்கணும்னு பார்த்தா இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். பாகவத்தில் மூழ்கணும்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அதாவது பகவானுடைய கிருபை இருந்தால் எல்லாமே படிக்க வரும். சமஸ்கிருதம் எல்லாமே படிக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எல்லாமே வந்துடும். மூகம் கரோதி வாச்சாலம், ஊமையன் கூட நல்ல பேச்சாளன் ஆகிடுவான். ஆனால் இந்த லோக விஷயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பார்த்தா பாகவத விஷயம் செப்பரேட்டாக தெரியும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒத்து வராது. அது சொல்கிற வழியே அந்த உன்னத ஸ்திதிக்கு நாமளை உயர்த்திக்கிற போது தான் ஏன் சொன்னாங்கன்னு தெரியும். அந்த சாந்தியை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த சந்தோஷம் அந்த குதூகலத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஆஹா, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ மகத்துவங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம அந்த பாகவத நிலைக்கு போகும்போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. எப்போ ஒரு சின்ன தவறை கூட இது நம்ம செய்திருக்கக்கூடாதுன்னு மனசில் உறுத்துதோ, பகவத் பக்திக்கு இது பகவானுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்துட்டோமே அப்படின்ட்டு பெருசாக அது வருத்தப்படுறோமோ. ஆனால் பௌதிகத்தில் இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவும் தெரியாது. சுலபமாக அந்த தப்புகளை அந்த தவறுகளை செய்திருப்போம். ஆனால் பகவத் விஷயத்துக்கு வந்துட்ட பிறகு பார்த்தா அது ஒரு பெரிய குற்றமாக தோணும். சரி, நம்ம பாகவதம் படிக்கிறோம். நாம் இந்த நிலையிலிருந்து நம்ம இந்த அல்ப விஷயமான தவறுகள் செய்திருக்கக்கூடாது அப்படின்ற உறுத்துதோ, சபாஷ் பகவான், அப்போ நீ பாகவதத்துக்கு வந்துட்ட, பாகவத தர்மத்துக்குள்ளே ஸ்டெப் வச்சாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடறோம் இல்லையா. அதனால தான் அப்போ தான் பாகவதம் நம்ம படித்ததுக்கு அர்த்தம். அது ஆரம்ப நிலை தான் இருந்தால் கூட அதுவே ஒரு மாற்றம் தானே. எப்போ உன்னுடைய தவறுகளை இப்போது ஒரு முன்னெல்லாம் என்னென்னா, இப்போது பாகவத தர்மத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பழக்கங்கள் இருக்கும். மதுபான பழக்கம் இருக்கும், மாம்ச பக்ஷணம் பழக்கம் இருக்கும், தப்பான பழக்கம்லாம் இருந்திருக்கலாம். அதாவது ஓவராக இல்லை, ஓரளவுக்கு இருந்திருக்கலாம். நார்மலாக அதெல்லாம் என்னென்னா உலோகத்தில் பார்த்தா சகஜம்னு சொல்லுவோம். சகஜமாக அது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் பெரிய தப்பாக உணரவே மாட்டோம். ஆனால் பாகவதத்துக்கு வந்துட்ட பிறகு ஒரு சின்ன விஷயம்னா கூட, ஒரு ஏகாதசி விரதம் இல்லைன்னா கூட
ஆஹா இந்த ஏகாதசி நம்ம ஒரு வைஷ்ணவராக இருந்தது ஏகாதசி விரதம் இல்லாமல் நம்ம போகிற தானியங்களை சாப்பிட்டோமே அப்படின்னு அது ஒரு பெரிய குற்றமாக தோணும். அப்போ என்னென்னா அந்த எதுக்காகனா ஹரிதோஷ நாணி பகவான் சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய விரதம் அது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாம்ச பக்ஷணம் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம அது தவறுன்னு தோணும், பெரிய தவறாக தோணும். அப்போ நம்மளால கூனி கொறியிடும். அந்த நிலை என்னைக்கு சித்திக்கும்னா அப்போ பாகவ தர்மத்துக்குள்ள பக்தர் சங்கத்துக்குள்ள சத் சங்கத்தில் பழகின்ற பிறகு அதில் நாம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்து நாம் அதுதான் அஜாமில பாக்கியத்தில் வருது. நன்னடத்தை உடையவர்களாக இருப்பாங்க. கேச்சித் யாரோ சில பேர் தான் பக்தி பண்ணுவாங்க. நீஹாரமிவ பாஸ்கரகா அவர்களுக்கு வந்து என்னென்னா பாப வாசனைகள் சூரியனை கண்ட பனி போல் போயிடும். ஏன்னா இதில் தான் கிருபாலுக்கள் இருக்காங்க, இதில் தான் நல்ல நடத்தை உடையவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவர்களோட பழகிட்டு நாம் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட நம்மளுக்கு அப்படியே உறுத்தம். ஏன்னா அந்த சத் சங்கத்தில் இருந்துக்கிட்டு சரி நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு நாம் ஒருத்தணும். அது ஒருத்தனா தான் நம்ம பாகவ தர்மத்தில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டாக்குது பாருங்கள் இந்த பாகவ தர்மம். எப்படியாப்பட்ட நிலையிலிருந்து நம்மளுக்கு எப்படியாப்பட்ட நிலைக்கு உயர்த்துது பாருங்கள். ஆரம்ப காலத்தில் பக்திக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருப்போம். பக்திக்கு வந்த பிறகு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. அது எப்படி மாறிச்சுன்னா நம்மளாம் மாற்றிக்கணும்னு நினச்சதுனால மாறல, அது சத் சங்கத்தினாலையும் பாகவத பாராயணத்தினாலையும் அது பகவத் விஷயங்களை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு, அதான் சொல்கிறேன், கர்மாவை இவன் விடலை, கர்மா இவனை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தீய பழக்கங்களும் அவனை விட்டு போயிடும். அப்புறம் எப்போ ஒரு தடவை அந்த தீய பழக்கம் வராமல் இருக்காது, ஏன்னா அது பழக்கப்பட்டது இல்லையா. அதனால் அந்த தீய பழக்கம் எப்போது ஒரு தடவை வந்தால் கூட மனசு தோணால் கூட அது பெரிய குற்றமாக தோணும். இதுதான் பக்தி வழியில் உண்டாகக்கூடிய ஒரு பக்குவமானது. சரி, இது போகட்டும். உயர்ந்த லட்சியம் ஒன்று வச்சுருக்கும்போது பாகவத தர்மத்தில் இந்த தாழ்ந்த விஷயங்கள், இந்த உப்பு போடாத விஷயம்லாம் இருக்குது இல்லையா, சின்ன விஷயங்கள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், நல்லா சம்பாதிக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல உத்தியோகம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தியா. இதில் வந்து போராட்டங்கள், இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் சொத்து தகராறு, இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்ன பெருசாக தோணுது பார்த்தியா. சத்தியமாக சொல்கிறேன், உயர்ந்த லட்சியம் ஒன்று இருக்கும்போது எது பாகவத தர்மத்தில் நம்ம பிரவேசிக்கும் போது அதில் என்ன உயர்ந்த லட்சியம்னு அதில் சொல்லியிருக்கு. பகவான் அடையிறது தான் உயர்ந்த லட்சியம். நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் அப்படின்னு சொல்கிறார் பிரகலாதன். நம்மளுடைய உண்மையான ஸ்வார்த்தம், நம்மளுக்கு உண்மையான புருஷார்த்தம் எதுனா விஷ்ணு அடையிறது தான். கதி நதே கதிம் நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு, உண்மையான புருஷார்த்தம் நம்ம அடைய வேண்டிய கதியானது விஷ்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் மற்றதையெல்லாம் லட்சியமாக, மற்றதெல்லாம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்ம கடுமையாக போராடுகின்றோம். ஆனால் அந்த போராட்டத்தினால என்னென்னா நம்ம மண்டை தான் வடியுது, நம்ம மன உளைச்சல் ஆகுது. மண்டை வடியுதுன்னா மண்டை குழப்பமாகுது தேவையில்லாத சிந்தனையினால். அப்போ இவைகளெல்லாம் உன்னுடைய கோலே கிடையாது, இதெல்லாம் உன்னுடைய லட்சியமே கிடையாது. நீ உயர்ந்த லட்சியத்தை எட்டி பிடிக்க நீ போக போகிறவன் அப்படின்னா இதெல்லாம் கண்டுக்காதே. அவன் சண்டை போடுறான், இவன் சண்டை போடுறான், சின்ன அல்ப விஷயத்துக்கு இந்த சொத்துக்காக சண்டை போடுறான், பணத்துக்காக சண்டை போடுறான், இந்த தங்கத்துக்காக சண்டை போடுறான், அதுக்காக சண்டை போடுறான், இவனுக்காக அண்ணன் தம்பிக்காக ஏதோ ஒரு அல்பமான விஷயங்கள். இதெல்லாம் இந்த பௌதிகமான போராட்டங்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அர்ஜுனன் சொல்கிறான் இது தர்மம் இல்லை, அர்ஜுன விஷாத யோகத்தில் பகவத்கீதை சொல்கிறான் இது தர்மம் கிடையாது. பீஷ்மர் போயிடுவார், துரோணாச்சாரியா போயிடுவார், ஆஹா இதெல்லாம் அநியாயமா, அவர் ரத்தம் கலந்த உணவு நான் சாப்பிட்ணுமா, அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நான் அடையணுமா, வேண்டாம். அப்புறமா வந்து புருஷர்கள்லாம் போயிட்டாங்கன்னா பெண்கள்லாம் விதவிகளாக அப்புறமா தாறுமாறாக போயிடுவாங்களே, அப்புறமா அவர்கள ஸ்திரீகள்லாம் வந்து தப்பான வழிக்கு போயிடுவாங்களே அப்படின்லாம் யோசிக்கிறான். பாருங்கள், வர்ண சங்கர அப்படின்னு வருது பாருங்கள் அந்த அர்ஜுன விஷாத யோகத்தில். நம்ம டைரெக்டாக ராஜயோகம் படிச்சிடுவோம், பக்தி யோகம் படிப்போம், நேராக தியான யோகம் அதெல்லாம் தான் படிப்போம். ஆனால் அர்ஜுன விஷாத யோகத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அது அர்ஜுன விஷாத யோகம் படித்தேன்னா தெரியும் எவ்வளோ வர்ண சங்கரம் உண்டாயிடும், இப்படியெல்லாம் உண்டாயிடும். அப்போ உயிரிழந்துட்டாங்கன்னா இப்போ புருஷர்கள் தானே இங்கே யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களாம் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவிகள்லாம் விதவிகள் ஆகிடுவாங்க. அப்போ அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க,
சோரம் போயிடுவாங்க, தப்பான வழி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாம் வர்ண சங்கரம் உண்டாயிடும்லாம் சொல்கிறார், அர்ஜுனன் சொல்கிறார் அர்ஜுன விஷயத்தில். அப்போ இவன் யோசிக்கிறதுலாம் பார்த்தா என்னென்னா, தர்ம யுத்தம் பண்ணுறது அதர்மிஷ்டர்களை அழிக்க வேண்டியது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தர்ம யுத்தம் அது. ஆனால் அதில் அவன் யோசிக்கிறதுலாம் பார்த்தா என்னென்னா, பகவான் அது ஒரு குப்பையாக தள்ளுறாரு. அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் லோக விஷயங்கள். அவருடைய லட்சியம் என்னென்னா, உயர்ந்த லட்சியமாக்கி ஆத்ம ஞானம் இருக்குது பற்றியா, அந்த உயர்ந்த லட்சியத்துக்கு அந்த அர்ஜுனனை அழிச்சுன்னு வரத்து பார்க்குறார் பகவான் அர்ஜுன நிலைக்கு ஜீவாத்மா நிலையில் இவன் பேசுகிறதுலாம் பெருசு. அதெல்லாம் பார்த்தா ஒரு விதத்தில் நியாயம் போல தோணும். இவன் சொல்கிற தர்மங்கள்லாம் பார்த்தா அர்ஜுனன் சொல்கிறது அதெல்லாம் கீழ்நிலை. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி ஆகிடுமே, அப்படி ஆகிடுமே, இப்படி தப்பாயிடுமே, அப்படி தப்பாயிடுமே, இது தர்மம் இல்லையே, அது அதர்மமாச்சே, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறான் அவன் அர்ஜுனன். அவ்வளவும் என்ன சொல்கிறார் பகவான், எல்லாம் ஒரு குப்பைக்கு, அது ஒரு குழப்பமாகவே அவனே ஒத்துக்கிறான். கார்பன்ய தோஷாத் பகவத ஸ்வபாவ பிரிச்சாமித்வாம் தர்மசம் மூட செய்தா யஸ்ரயான்ஸ்யான் நிச்சிதம் புரோஹி தன்மே சிஷ்யஸ் தே அகம் சாதிமாம் துவாம் பிரபண்ணம் அப்படின்னு சொன்னவனே தான் அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இது கார்பன்ய தோஷம்னு அவனுக்கு தெரியுது, இது குழப்பத்தில் பேசப்படுறதுன்னு தெரியுது அவனுக்கு. ஆனால் தர்மங்களை தான் சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் தர்மங்கள்லாம் சொல்கிறான், லோக தர்மங்கள், அருமையான தர்மங்கள்லாம் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அது பகவான் என்னென்னா, நீ இப்போ நாம் கூட லோக விஷயத்தில் பார்த்தா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதோ, இல்லை நம்ம சொத்து சுகத்தை காப்பாற்றிக்கிறதோ, நம்ம பணத்தை எதிர்காலத்துக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருது எல்லாம் நியாயமானது போல தோணும். ஆனால் நியாயமானது கிடையாது. பாகவத தர்மத்தில் இருந்து பார்க்கும்போது உன்னை உயர்ந்த நிலைக்கு உன்னத ஸ்திதிக்கு கொண்டு போகிறது தான் பகவான் பார்க்குறாரு. அதுதான் என்னென்னா அர்ஜுனனுக்கு என்ன பண்ண அந்த குழப்பத்தை ஓகே, அதுக்கு மேலே உயர்ந்த ஸ்திதி அந்த ஆத்ம ஞானம், அதுக்கு மேலே படிப்படியாக அவனை அழிச்சும் போகிறார். சாங்கிய யோகம், அப்போ கர்ம யோகம், அப்போ ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு போயிட்டே இருக்குது இல்லையா. அப்போ சந்நியாசம், அப்போ சாங்கிய யோகம், அப்படியே தியான யோகம் அப்படியே அழிச்சும் போகிறார். அப்போ ஞான யோகம், அப்புறம் பக்தி யோகத்துக்கு அழிச்சும் போகிறார். அப்போது படிப்படியாக கடைசியில் பக்தி தான். அந்த பக்தி யோகம் தான் நடுவில் 6 அத்தியாயங்கள். அந்த நடுவில் உள்ள 6 அத்தியாயங்கள் பக்தியை பற்றி தான் சொல்லப்படுகிறது. முன்னாடி இருக்கிற 6 அத்தியாயங்கள் கர்மாவை பற்றி, பின்னாடி இருக்கிற 6 அத்தியாயங்கள் ஞானத்தை பற்றி, நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்கள் பக்தியை பற்றி. அப்போ கர்மாவும் ஞானமும் இந்த பக்தி என்ற ரகசியத்தை பொக்கிஷம் போல் பூட்டி வைக்கிற 2 வாய் மாதிரி, ரெண்டு பொட்டி, அதாவது பொட்டியினுடைய 2 வாய் மாதிரி நடுவில் இருக்கிற பக்தின்ற பொக்கிஷத்தை பாதுகாக்குது. எது? கர்மாவும் ஞானமும். அப்போது முக்கியம் என்னென்னா கடைசியில் மாம் ஏகம் சரணம் ரஜா, அதுதான் முடிவுன்னு சொல்லிடுறாரு. அதான் பாகவதத்துலேயும் சொல்கிறாரு, நாம சங்கீர்த்தனம் தான் என்னை சரணாகதி அடையிறது. அதுக்கு விளக்கம் அதுதான். இப்போ பகவத்கீதை விளக்கம் தான் பாகவதம். இப்போது சரம ஸ்லோகமாக சொல்கிறாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேப்ய மோக்ஷயிஷ்யாமி சச்சா அப்படின்னு அது சொல்கிறாரு. அதே லாஸ்ட் ஸ்லோகம், அதே சரம ஸ்லோகம் பாகவத்தில் என்ன வருது? நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி. எல்லா தர்மத்தையும் தூக்கி போட்டு நாம சங்கீர்த்தனம் ஒன்று பிடிச்சிக்கோ. நீ அனைவரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நீ அடைய வேண்டிய லட்சியம் அடைஞ்சாச்சு, அவ்வளோதான். அதுதான் கோலே. அப்போ சர்வதர்மம் பற்றி மாம் ஏகம் சரணம் ரஜன்றது அதுதான். அது என்ன பண்ணா சர்வ பாப பிரணாசனம், அதுதான் இங்கே நாம சங்கீர்த்தனம். எஸ்ய சர்வபாப பிரணாசனம். பகவான் அங்கே என்ன சொல்கிறான்? அகம் துவா சர்வபாபேப்யோ. அகம்ன்றது பகவான் என்ன தன்னை சொல்லிக்கிறான். அப்போ தான் வேறல்ல, தன்னுடைய அந்த நாமா வேறல்ல, அந்த நாமா தான் நாமஸ்வரூபமாகவே பகவான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு விளக்கம் அதுதான். சரணாகதினா என்னென்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் சரணாகதி. அதுக்கு விளக்கம் அதுதான். பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்துக்கு விளக்கம், பாகவத்துடைய கடைசி ஸ்லோகம் தான் விளக்கம் அதுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு இங்கே? பகவான் எல்லா பாவத்தையும் போகணும்னா இங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணாவே அந்த பாவம்லாம் போயிடணும். நாம சங்கீர்த்தனம்னா நாம வேற இல்லை, பகவான் வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா பாவம் போயிடும். அடுத்தது என்ன சொல்கிறார்? மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாகா அப்படின்னு. அப்போது சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணகா அப்படின்னு என்ன சொல்கிறார்? துக்கங்கள்லாம் சமணமாக. இங்கே மாசுச்சான்னு சொல்கிறார், அவங்க துக்கங்கள்லாம் சமணமாக. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்போ ஹரிம் பரம்ன்றார். இவங்க மோக்ஷயிஷ்யாமி மோட்சம் அடையும் ஹரியை பரமாக கொண்டு, அங்கே ஹரியை உயர்வாக கொண்டவர்களுக்கு, அதாவது என்னென்னா மோட்சம் அடைந்தவர்களுக்கு, அவருக்கு எந்த துன்பம் இல்லாத வைகுண்டம், குண்டம் இல்லாத வைகுண்டம்,
அதாவது துன்ப கலப்படம் இல்லாத மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அது இல்லையா. அதனால் உயர்ந்த லட்சியம் நம்மளை பகவான் உன்னத ஸ்திதிக்கு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறான். ஆனால் நம்ம என்னன்னா அடுத்த வேளை சாப்பாடு எங்கே கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், 10 ரூபா பணம் எங்கே கிடைக்கும், அதில் தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குதே தவிர இந்த உயர்ந்த லட்சியத்தில் மனசு செலுத்திட்டோம்னா இதெல்லாம் சப்புன்னு போயிடும், இதெல்லாம் குப்பையாக தள்ளிடும், இதில் ஆசைப்படவும் மாட்டோம். அதே சமயத்தில் இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். இது பௌதிகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கணும். அவன் அவமதிச்சான், இவன் திட்டினான், அவன் ஏமாத்தினான், அவன் பொய் சொன்னான், இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த குற்றங்களை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம லட்சியமே, நம்ம மைண்டே எங்கத்தமாக இருக்கும், பகவான் அடையிறது. பாகவதம் படிக்கணும், அந்த பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கணும், நவநீத லீலைகளை அனுபவிக்கணும், மிருதபக்ஷ லீலை அனுபவிக்கணும், பாகவத பாராயணம் பண்ணணும். ஒரு க்ஷணம் கூட பாகவத பாராயணம் பண்ணாமல் வாழ்நாள் கழியக்கூடாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ராமநாமம் நிறைய சொல்லணும். அப்போ நம்மளுடைய லட்சியமெல்லாம் அதில் பாய்ஞ்சிச்சுன்னா மனசு, அதில் தாவிடுச்சுன்னா இதெல்லாம் இந்த லோக்கலான விஷயங்கள்லாம், அந்த லோக்கலான விஷயங்கள்லாம் சட்டை கூட பண்ண மாட்டோம். அந்த உன்னத ஸ்திதிக்கு கொண்டு போகிறது தான் பகவானுடைய நோக்கமாகவே இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆத்ம ஞானத்தை எடுத்த உடனே ஆத்ம ஞானத்தை அவனுடைய அஜ்ஞானத்தை போக்குறார். அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதம் ஸ்டபாஷ் அன்வசோச்சம் பிரக்ஞாவாதம் ஸ்டபாஷ் பண்டிதா ஸ்லோகம் டக்குன்னு ஞாபகம். கவலைப்படாத வேண்டியவர்களுக்காக கவலைப்படுகிறாய் அப்படின்ட்டு அவனுடைய அஜ்ஞானத்தை முதல் போக்குறார் பகவான். அடித்து தூளாக்குறாரு. அந்த பகவதியில் பார்த்தா அடித்து தூளாக்குறாரு. எல்லாம் குப்பைக்கு சமமான அடிக்கிறார். அவன் சொன்ன தர்மங்கள் எல்லாமே அவன் வில்ல கீழே போட்டு உடம்புலாம் தடதுன்னு ஒதுருதுன்னு சொல்லிட்டு உடம்புல வீட்டில் கீழே போட்டு தேர்தட்டில் உட்காந்துட்டான். சண்டை போட மாட்டேன் அர்ஜுனை. உடனே கீதையில் பகவான் அப்போ தான் சொல்கிறார், எழுந்தரு, யுத்தம் பண்ணு, கவலைப்படாத வேண்டியதுக்கெல்லாம் கவலைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் ஆத்ம ஞான விஷயத்தை பற்றி சொல்கிறார். அப்போ சாங்கியத்தை, அதாவது என்னென்னா அந்த தத்துவத்தை பற்றி சொல்கிறார், ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னா அதுதான் பயம் தத்துவ அமர்ஷனாத்து. பயம் எப்படி போகும்னா தத்துவ விசாரணையினால் தான் பயம் போகும் அப்படின்னா. அவனுக்குள்ளே அந்த பயம் இருந்தது. எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. எல்லாமே அந்த தத்துவ விசாரம் பண்ண உடனே அவனுடைய பயத்தை போக்குறாரு. குமதிம் அகரத்து ஆத்ம வித்யா அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். அவனுடைய கெட்ட புத்தியை தன்னுடைய முகத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறானா. வியவஹித பிரதனாமுகம் நிரீக்ஷிய, தன்னுடைய முகத்தை பார்க்குற மாதிரி தன்னுடைய உறவினர்களை பார்க்குறானா. தன் சொந்த பந்தங்களை தன்னுடைய ரத்த சம்பந்தம் உள்ளவர்களாச்சு அப்படின்னு பார்க்குறானா. துரோணாச்சாரியா தன்னுடைய குருவாக பார்க்குறான். பீஷ்மாச்சாரியன் தாத்தாவாக பார்க்குறான். துரியோதனாதிகள்லாம் கூட தன் பெரியப்பா பிள்ளைங்களாக பார்க்குறான். தன் அண்ணன் தம்பிகளாக பார்க்குறான். அப்புறமா அவனுக்கு எப்படி சண்டை போட மனசு வரும்? அப்போ இந்த பாசம் பட்டுதல் இது என்றைக்குமே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது தான். இந்த பாசத்தை இதை எப்படி குடும்பத்தை விட முடியும்? குடும்பத்தை விட்டு நான் எப்படி பாகவதம் படிக்க முடியும்? எப்படி நாம சொல்ல முடியும்? குடும்பத்தில் ஒரு காரியம் இருக்குது முக்கியமான, அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு. உடனே மனசு டக்குன்னு அங்கே தான் பாயும். அவ்வளோ வேகம் இந்த பகவத் விஷயத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக அந்த செயல்படுறான். அந்த குடும்ப விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா டக்குன்னு போய் செய்கிறான். அந்த வேலை அவன் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எல்லாம் போய் உடனே செய்கிறான். ஆனால் அவ்வளோ வேகம் இந்த பாகவத்துக்கு வர மாட்டேங்குது. பாகவதம் படிக்கணும்னா அவ்வளோ வேகம் வரல. படிக்கணுமா, நாம சொல்லணுமா அப்படின்றான். 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, குளிக்கணுமா அப்படின்னா அப்போ இதில் எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. பௌதிக விஷயம் உடனே அது வேலைக்கு போனோன்னா டக்குன்னு அவசர பர்சன் டக்குன்னு அது ரெடி ஆச்சா, டிஃபன் ரெடி ஆச்சா, உடனே சாப்பாடு ரெடி, உடனே ஆஃபீஸ் போகிறேன். ஏன்னா அதில் வர அந்த வேகம் பாகவதம் படிக்கிறதுல வரமாட்டேங்குது, ஆத்ம விசாரம் பண்ணுறதுல வரமாட்டேங்குது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்ற விஷயத்தில் வரமாட்டேங்குது. இதில் மந்த மதையாக இப்படி இருக்காங்க. எப்படி பாருங்கள், இதுதான் பாகவதம் தானே, அப்புறம் படிச்சிக்கலாம், அப்புறம் படிச்சிக்கலாம்னா இப்போ அப்படின்னு இருக்கு. சத்தியமாக இதில் தான் உயர்ந்த லட்சியமே சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். நம்ம மனசெல்லாம் என்னென்னா பௌதிக விஷயமாகவே ஓடுது, குடும்ப விஷயமாகவே ஓடுது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். உயர்ந்த லட்சியத்தில் மனசு புத்தி ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த தாழ்ந்த விஷயங்கள்லாம் சட்டை கூட பண்ண மாட்டான்.
இந்த ஸ்கூல் பசங்க சொல்கிற மாதிரி இவன் கில்லனா இவன் அடிச்சான் அப்படின்னு அது ஒரு பெருசாக வந்து அது அது அவங்களுக்கு வந்து அந்த சின்ன பசங்களுக்கு அது பெருசாக இருக்கும். அது வந்து உடனே டீச்சர்கள் போய் சொல்லும், கம்ப்ளைண்ட் பண்ணும். அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. இந்த பௌதிக விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். உன்னத ஸ்திதியில் நம்முடைய மனசை பக்குவமாக வச்சுருந்ததுன்னா அவருக்கு எவ்வளவு துன்பங்களை விட துக்கத்தை அனுபவிக்கணும்னா துக்கத்தினால மனசு தோஞ்சு போகாது. பாதிக்கப்பட மாட்டோம். சேத ஏதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. அப்படிப்பட்ட சாத்விகமான பக்தியில் நிலைத்து விட்டு ஆனால் இந்த ததா ரஜஸ்தமோ பாபாக காமலோபாதயச்சையே சேத ஏதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்திய பிரசித்தி. அந்த தஜோகுணத்தால் தமோகுணத்தால் உண்டாகக்கூடிய காமக்ரோத லோபங்களால் நீ பாதிக்கப்படவே மாட்டேன். ஏன்னா உன் மனசு வந்து ஒரு உன்னத ஸ்திதே சத்வ பிரசித்தி. அப்போது சாத்விகமான அந்த பக்தி விஷயத்தில் உன் மனசை நலித்து விட்டால் பாகவத் தர்மத்தில் அவருக்கு இவைகளுக்கெல்லாம் வேலையே கிடையாது, கெட்டுக்கூட வருங்க. அது ஒரு விதத்தில் பாகவதம் வெளியே அசத் சங்கம் நிறைய இருக்குது. கண்டவங்களோட பேசுவோம், கண்டவங்களோட பழகுவோம். அப்படின்னா நம்ம பக்தின்றது அந்த வளையமானது ஸ்பாயில் ஆகிடும். நமக்குள்ளே ஒரு பாகவதம் படிச்சோன்னா, ராமாயணம் படிச்சோன்னா, பாகவதமாக ராமாயணமாக நாம சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிடும். அந்த பாதுகாப்பு வளையம் எப்போ பலவீனம் அடையும்னு சொன்னால் துஷ்ட சங்கத்தினால்தான். சங்கத்தில் தான் அது தோஷங்கள் உண்டாகிறது. சங்கத்தை நீ எடுத்துக்காமல், அதனால தான் பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாகவதம் மகாத்மியம் படிக்கணும். யாரெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் நம்ம விடணும், யார் கூட பேசணும், யாரோட பேசக்கூடாது, அதெல்லாம் போகிறது. மிலேச்சர்களிடத்தில் தேவையில்லாத இப்போ பக்தி இல்லாதவங்களிடத்துலலாம் பேசின்னு இருந்தோன்னா, பக்தி இல்லாதவங்களும் பேசணுன்னா நம்மளுக்குள்ள பக்தி குறைஞ்சிடும் கண்டிப்பாக. அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. ஸ்ரீராஜ மகதாம் நின்தாம், அதாவது பெண்களை நிந்திக்கூடாது, அரசர்களை நிந்திக்கூடாது, மகான்களை நிந்திக்கூடாது. கண்டிப்பாக மகான்களை ஒரு குறை கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு தீட்சை மாதிரி, இது ஒரு விரதமாக எடுத்துன்னு பாகவத தர்மத்தில் கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கூடாது. ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்து என்னென்னா காமக்ரோத லோபங்கள்லாம் விவர்ஜனை, அதெல்லாம் விளைக்கணும். இதெல்லாம் இங்கே சப்தாக முறையில் பாகவத பாராயணம் பண்ணும்போது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, இதெல்லாம் கெட்டவே சேர்க்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் விஷயம். வெளியே போனால் 4 பேரோட பேச தோணும், பல விஷயங்களை பார்க்க தோணும், பல விஷயங்களை ஈடுபட தோணும், வேறு மாதிரிலாம் போயிடும். தீட்சைன்னா என்னென்னா, எப்படி நாரதர் வந்து சனகாதி முனிவரத்தில் பாகவதம் கேட்கும்போது தீட்சை எடுத்திருந்தார். எப்படி சுகாச்சாரர்கள் வாக்குலேருந்து பாகவதம் பரிசுத்து தண்ணி கூட குடிக்கிறதுக்கு எழுந்து போகாமல் அப்படியே உட்காந்துருந்தார். அது மாதிரி பாகவத நிஷ்டையாக இருக்கணும். சப்தாகன்னா அதான் சப்தாகம். துந்துகாரி எப்படி மூங்கிலில் நிலைநாட்டப்பட்டு அந்த 7 நாளும் எங்கேயும் அசைய முடியாத அளவுக்கு கோகர்ணன் சொன்ன பாகவதத்தை கேட்டாரோ, பரிசுத்தை எப்படி சுகாச்சாரருக்கு பாகவத தீட்சை எடுத்துக்கொண்ட நாரதர் சனகாதி மண்டலத்திலேருந்து எப்படி பாகவதம் கேட்டாரோ அசையாமல், அது மாதிரி இந்த பாகவதத்தில் அப்படி நிஷ்டையாக இருக்குன்னா வேறு எந்த சங்கமும் வச்சுக்கூடாது. அப்போ பெஸ்ட்டு என்னென்னா தனிமையில் இருக்குது பெஸ்ட்டு, வீட்டுக்குள்ளே இருக்குது பெஸ்ட்டு. அந்த பாகவதத்தை படிக்கணும். இல்லாட்டி பாகவதம் முடிஞ்சால் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், நாம சாண்டிங் பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அப்படி நம்மளை ஒரு பாதுகாப்பு வளையத்திலே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா துஷ்ட சங்கங்கள் நெருங்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்றது அஜ்ஞானம் தானே. தமோ குணம் வந்தாலும் பரவாயில்ல. வெளியில் இருக்கிற தோஷத்தை பார்த்தா அதோட மோசமாக இருக்குது. களி தோஷம் பார்த்தா வெளியில் 4 பேரோட பழகும்போது பார்த்தா தோஷங்கள் அதிகமாக இருக்கு. சுலபமான பக்தியை குறைச்சிட்டு போயிடுவாங்க. என்னது, சுலபமான பக்தியை எரேஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அவ்வளோதான். நீ அப்புறமா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் போயிடுச்சு, அவ்வளோதான். அது முக்கியமாக தோணும், இது முக்கியமாக தோணும், பாகவதம் முக்கியமாக தோணாது. எப்போ மற்றதெல்லாம் முக்கியமாக தோணுதோ பாகவதம் முக்கியமாக தோணாது. பாகவதம் மட்டும்தான் முக்கியமாக தோணணும். பகவன்னாம சங்கீதம் மட்டும்தான் முக்கியமாக தோணணும். அப்போ உயர்ந்த ஸ்திதியில் வந்துட்ட பிறகு தான் இந்த தாழ்ந்த விஷயங்கள்லாம் குப்பைக்கு சமமானு நினைப்பேன். அர்ஜுனனுக்கு பகவான் எப்படி தள்ளுறாரு, அதெல்லாம் குப்பைக்கு சமமானவன் இது சொல்கிற தர்மங்கள்லாம் அப்படின்னு அதெல்லாம் கஷ்மலம்னு தள்ளிட்டாரோ கிருஷ்ண பரமாத்மா. நான் அர்ஜுனன் சொல்கிறதுலாம் அது மாதிரி
இந்த லோக விஷயங்கள் ஆயிரக்கணக்காக நீ சொல்ல, அவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அந்த ஒரு கோல் இருக்குது, நான் அந்த லட்சியம் அடையணும், இந்த லட்சியம், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் குப்பைக்கு இதெல்லாம் மகான்கள் பார்த்து சிரிப்பாங்க பார்த்தா. ஆமாம், இதெல்லாம் ஒரு லட்சியம்னு சொல்கிறான் பாரு அவன். இதெல்லாம் ஒரு கதைன்னு வந்து சொல்கிறான் பாரு, இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை வந்து சொல்கிறான் பாரு அப்படின்னா. மகான்களத்தில் போய் அல்ப விஷயங்கள்லாம் போய் மகான்களத்தில் போய் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை வந்தது, இது சரி, அதுக்கு என்ன வழி, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள். குருமாரத்தில் போய் அவங்களெல்லாம் என்ன பண்ணால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சரி சரி போங்க, சரியாக போய்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு பழத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? அப்போது மகான்களுடைய உன்னத ஸ்திதியை நினச்சா அவர்கள் வந்து இதுக்கெல்லாம் நீ வந்து துடிப்ப, நெளிவ, அழுவ, விழுந்து பொருளுவ. ஆனால் மகான்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மகான்கள் சிரிப்பாங்க உன்னை பார்த்து. ஆமாம், இவ்வளோ அறியாமல் இருக்கிறானேன்னு உங்களை கருணை காட்டி ஒரு பழத்தை கொடுத்து போப்பா, ஆசீர்வாதம், சரிப்பா, சரியாக போயிடும் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நீ சொல்கிற பிரச்சனைலாம் உனக்கு பெருசு, ஏன்னா நீ பக்குவம் அடையாதவன். பக்குவம் அடைஞ்சு உன்னத ஸ்திதியில் பாகவதத்தை நீ படிச்சுட்டுனா, மகான்கள் சங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னுடைய பக்குவமே வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா நீ நீயே உனக்கு வந்த விஷயத்தை உனக்கு முன்காலத்தில் நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சா நீயே சிரிப்ப. இதுக்கெல்லாமல் நம்ம பெருசாக கவலைப்பட்டோம், இதுக்கெல்லாமல் போய் அவங்களிடத்துல போய் வம்பு வலிச்சோம், சண்டை போட்டோம், அடடா என்ன ஒரு அற்பமாக நடந்ததுன்னு நமக்கே நம்ம பார்த்தா சிரிப்பு வரும். எப்படி இந்த பாகவதத்தில் என்னன்னா இவ்வளோ உயர்ந்த விஷயம் சொல்லியிருக்கு, இந்த நிலையை அடைய வேண்டியிருக்கு, நான் அற்பமான விஷயத்துக்கு போய் நான் இப்படி ஆஹா. ஒரு பிரகலாதன் 5 வயசு பையனுக்கு அவ்வளவு அறிவு இருக்குது. இதெல்லாம் ராய களத்திர பசவகா க்ஷணபங்கு ராயசகா. நம்ம ஒரு க்ஷணத்தில் உங்கள் ஆயுசு முடியும் போது இவைகள்லாம் என்ன சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கிறேன் நீ அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்லக்கூடிய உபதேசத்தை பார்த்தா அந்த 5 வயசு பையனுக்கு இருக்கிற அந்த ஒரு புத்தி கூட நமக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கமாக இருக்கு இல்லையா? துருவன் துணிந்தடிச்சு வீட்டை விட்டு போனானே, நமக்கு அந்த தைரியம் இருக்கா காட்டுக்கு போகிறதுக்கு? புலிசிங் அடிச்சு சாப்பிட்றோம். அது மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு தனியாக போகிறதுக்கே பயப்படுறோம். நாமலாம் ஒரு பாத்ரூமுக்கு நைட்டில் பாத்ரூம் வச்சுன்னா தனியாக பின்புறத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறோம். ஆனால் 5 வயசு பையன் எப்படி தைரியமாக போனான்? துருவன் பகவான் பார்த்துப்பான். சபாஷ், பகவான் கண்டிப்பாக பார்த்துப்பான். அப்படியேப்பட்டவங்கள பகவான் கண்டிப்பாக பார்த்துப்பான். அப்போ அந்த எதுக்கு இந்த கதைகள்லாம்? அந்த 5 வயசு பையன் துருவனுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், பகவானை பார்க்கணுன்ற அந்த ஆர்வம், நான் அதோக்ஷஜனை நான் தவம் பண்ணி பார்க்க போகிறேன்ற அந்த ஆர்வம் நமக்கு ஏன் வரல? அப்போது இவரிடத்துல சித்தி சொல்லிட்டான்னு உடனே அவரிடத்துல போய் அம்மா நீ போய் சண்டை போடுமான்னு சொல்லி சுனிதி போய் சண்டை போட்டுன்னு உட்காந்துருந்தா இவங்களிடத்துல உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது. இந்த அற்பர்களோடு போய் நம்ம சண்டை போட்டுன்னு உட்காந்துருந்தா உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது. இவர்கள் அற்பர்கள், என்றைக்கு அற்பர்கள் தான். இது முக்கியம் இல்லை. உனக்குள்ள தபஸ் இருந்தால் நீ உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் சாதிக்கலாம். தன்னாலே நீ சண்டை போட வேணாம். உன்னை யார் எதிர்க்கிறாங்களோ உன் தபஸ்னாலே அவர்களை சாந்தி பண்ண முடியும், உன்னால் அவர்களை சமாதானப்படுத்த முடியும். உனக்குள்ளே தபஸ் இருக்கணும். நிறைய சொல்லணும், நிறைய சொல்லணும், நிறைய சொல்லி பாகவத பாராயணம் பண்ண உனக்குள்ளே தபஸ் இருக்கும்போது நீ தபஸ்லேயே நீ பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நீ சண்டை போட்டு பிரச்சனை தீராது. நல்லா சொல்லு, சண்டை போட்டால் சண்டை பெருசாகும். அப்படியே பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்தா உனக்கு பயந்து நீ ஏதோ கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருக்கும். சரி, நீ பலசாலியாக இருந்தால் உனக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க உலகத்தில். அப்போ கொஞ்சம் பிரச்சனை அப்போதைக்கு தீரும், அவ்வளோதான். ஆனால் சில மகான்கள்லாம் தபசுனாலே பிரச்சனைகளை தீர்ப்பாங்க, தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். அப்போ மகான்களை உட்காந்த இடத்துல தபஸ் பண்ணுவாங்க. அந்த தபஸ் மூலிமா பிரச்சனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக தீர்த்துடுவாங்க. அவர்களை கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனால் அவர்கள் தபஸில் இருக்கணும். தபஸ் மூலிமா நீங்கள் பேச்சு மூலிமா பிரச்சனை தீர்வு, சண்டை மூலிமா பிரச்சனை தீர்வு, கோர்ட்டு கேஸ் மூலிமா பிரச்சனை தீர்க்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்து மூலிமா பிரச்சனை இல்லாட்டி சமாதானம் பேசி அப்படியே பிரச்சனை தீர்க்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தபஸ்னால பிரச்சனை தீர்க்கிறது பார்த்துருக்கீங்களா? மகான்களில் நான் பார்த்துருக்கேன். மகான்கள் உட்காந்த இடத்துல போய் எதாவது பிரச்சனை சொன்னாங்கன்னா அப்படியா சரியாக போயிடும் போ, நாளைக்குள்ளே சரியாக போயிடும் போ அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்குள்ளே சரியாக போயிடும் அந்த பிரச்சனை. அவங்களே பார்த்தா நமக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி ஆகிடும். ஆமாம், அப்படி வணங்க வச்சுடுவாங்க. அவ்வளோ தபசு. அதுதான் மகான்கள். பகவான் அதனால தான் மகான்களை போய் தேடி போகிறது. மக்கள்லாம் ஏன் மகான்கள் தேடி போகிறேன்னா அவர்கள் சொன்னால் பழிக்குன்றதுனால தான். அவர்களுக்கு தபஸ் இருக்குது.
அவங்களாம் போய் யாருக்குள்ளும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பகவானோட நேரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. நேரடியாக பேசுறது நான் ராமநாமா சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ராமரோட நேரடியாக பேசுகிறேன். ராமன் நாமா வேற இல்லை, ராமர் வேற இல்லை. ராமருக்கு எப்படி ராவண கும்பகர்ணாதிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதோ, அந்த சக்தி ராமநாமத்துக்கு இருக்குது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ராமநாமத்துக்கே அந்த சக்தி இருக்குது. ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மண அபிபாலிதா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலः ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேன அபிபாலிதா. ஆஞ்சநேயர் சொல்கிற ஸ்லோகம் இது. என்னென்ன, என்னுடைய பலத்தினால நான் ஜெயிக்கலை, அதிபலோ ராம அதிகமான என்னோட பல மடங்கு அதிகமான பலம் கொண்ட ராமன் நாமத்தினால ராமரால் எனக்கு இது 80,000 ராட்சர்களை என்னால் வதம் பண்ண முடிஞ்சுது. லங்கை கடலை கடக்க முடிஞ்சுது. சீதையை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. இத்தனை அசோகவனத்தை அழிக்க முடிஞ்சது. எவ்வளோ ராட்சர்களை வதம் பண்ண முடிஞ்சது. எல்லாம் ஜெயத்யதிபலோ ராமஹா. ராம நாமத்தினால நான் ஜெயம் எனக்கு உண்டாச்சு. ராமரால் எனக்கு ஜெயம் உண்டாச்சு. ராமர் வரல, ராமநாமம் வரல. அது முதல் புரிஞ்சுக்கணும். அப்போ தன் பலத்தை விட பகவானுடைய பலம் எல்லையற்றது அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஒரு குதூகலம் வருது பாருங்கள், சந்தோஷம். அப்போது பகவானுடைய பலத்தை நம்புகிறவனுக்கு இந்த அல்ப விஷயங்கள்லாம் போய் உழல மாட்டான். உன்னத ஸ்திதிக்கு தன் மனசை உயர்த்திக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் மெயின். ஆஞ்சநேய சுவாமி எப்படி இருந்தார், எதாவது எப்படி பக்குவமாக பண்ணோம் அப்படி பக்குவம் பண்ணார் இல்லையா. அதுக்கு ஓய்வே கிடையாது. ஓயாது தொடர்ந்து உழைச்சுட்டே இருந்தார். கர்மயோகி அப்படின்னு சொல்லுவோம், ஞான யோகின்னு சொல்லலாம், பக்தி யோகம் சொல்லலாம். எல்லாமே அவருக்கு பொருந்தும். அவரை மாதிரி ஒரு தாசன் கிடையாது. அவரை மாதிரி ஒரு சேவகன் அப்படி கடினமாக உழைக்கிற அப்படிப்பட்ட ஒரு சேவகன் அப்படிப்பட்ட ஒரு தூதுவன் கிடையாது. இப்படிப்பட்ட தூதுவன் கிடைக்கணுமேன்ட்டு ராமரே அப்படியே ஏங்குறாரு. அப்படி சொல்கிறார், இப்படிப்பட்டவன் யாருக்கு மந்திரியாக இருக்காங்களோ அவனுக்கு காரியங்கள்லாம் சுலபமாக நிறைவேறுமே அப்படின்லாம் சொல்கிறார் ராமர். லக்ஷ்மணத்தில் சொல்லும்போது கிஷ்கிந்தா காண்ட ஆரம்பத்தில் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அர்ஜுனுடைய நிலையை பாருங்கள். கிருஷ்ணர் எப்படி உன்னத ஸ்திதி கொண்டு வராரோ அது மாதிரி நம்மளுடைய மனசை உன்னத ஸ்திதிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் சாஸ்திரங்களை பயிற்சி பண்ணுறது. பாகவத பாராயணன்றது சும்மா ஏதோ பாராயணம், சும்மா ஏதோ படிக்க சான்ஸ்கிரிட் நல்லா படிக்க பயிற்சி பண்ணுறதுக்காக பாகவதம் கிடையாது. வைராக்கியம் அடையணும். ஆமாம், அகில பந்த முக்தையே, அதுக்காக தான் பாகவதம் எழுதினேன். இது பொழுதுபோக்காக படிக்கிறது இல்லை. பாகவதம் பந்தத்தை போக்கிறதுக்காக படிக்கிறது தான் பாகவதம். இது பாகவதம் எதுக்காகனா பொழுதுபோக்காக இல்லை, நம் மனசுக்குள்ளே இருக்கிற பனிமுடிச்சிகளை நீக்கி அந்த பந்தங்களை வெட்டி எறியத்துக்காக, மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பந்தங்களை வெட்டி எறியத்துக்காக. அதுக்கு தான் பாகவதம் எழுதினார் வியாசாச்சாரியார். எல்லாருக்கும் நன்மை ஏற்படும். நிச்சயசாய லோகஸ்ய, உலகத்தில் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, எல்லாருக்கும் நன்மை ஏற்படணுமா. அதுக்காக தான் ஸ்வஸ்தியன மகத்து, அதிகமான மங்களங்களை கொடுக்கக்கூடிய பாகவதத்தை எழுதினாராம். சது சம்சாவியாமஸ், அப்படியேப்பட்ட சுதம் ஆத்மவதாம்பரம், ஆத்மனிஷ்டர்களுக்கு சிறந்தவராகிய சிவாச்சாரியருக்கு இந்த பாகவதத்தை கொடுத்தார். இது பிரம்ம சம்ஹிதம், பரபிரம்மமான கிருஷ்ணனுக்கு துல்லியமானது. இது கிருஷ்ணன் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. மேலே பகவத்ரூபம்னு சொல்கிறேன் இல்லையா. அப்படியேப்பட்ட பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏபகி, பிரத்யக்ஷமான கிருஷ்ணன் இது, கண்ணுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் எதுனா பாகவத ரூபத்தில் இருக்குங்க. நீங்கள் பாகவதத்தை படிச்சுன்னு வந்தாவே பல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஏமாற்றம் மட்டும் கிடையாது, மாற்றங்கள் ஏற்படும். யார் நம்மளை அவமதிச்சா என்ன, நம்மளை மதித்தா என்ன, நம்ம மதிக்கலாம் என்ன, நம்மளை மதித்தா என்ன, நம்மளை அவமதிச்சா என்ன, அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டீங்க. பாகவதத்தை ஒன்று வச்சுருக்கீங்க, பாகவதம் உங்கள் இருக்குது, நீங்கள் சீமானிங்க, நீங்கள் ராஜாதி ராஜா, நீங்கள் சக்கரவர்த்தி, நீங்கள். ஆமாம், பாகவதம் ஒன்று இருக்குன்னா இந்த நிலைக்கு நம்மளை எப்படி உயர்த்திக்கிறது. எப்போ பாகவதம் உங்கள் கையில் புஸ்தகம் வந்துடுச்சோ நீங்கள் உன்னதத்துக்கு வந்தாச்சு. உயர்த்திக்க வேண்டியதில்லை, நீங்கள் உயர்ந்தாச்சு. உயர்ந்த நிலையில் தான் இப்போ இருக்கிறீங்க. பாகவதம் கையில் வச்சுருந்தாவே. எப்போ பாகவதத்தில் புத்தி போச்சு உங்களுக்கு நிஷ்டையாக படிக்கணும்னு, பாகவதம் இப்போது
சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் பாராயணம் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப அருமையான குரூப்பு. அவங்க ரோஹிணி சப்தாகம்னு மாதம் அவங்க பேர் ரோஹிணி சப்தாகம். அவங்க மாதம் பாகவதம், அதில் நான் கூட பாராயணத்தில் கலந்துருக்கிறேன். அது எப்படி அந்த பாகவதம் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு ஒரு பரந்த மன நோக்கத்தோடு அதை செயல்படுறாங்க பார்த்தீங்களா? அதை நினச்சி ரொம்ப அப்படியே ஆனந்தமாக இருக்குது. அதுதாங்க ஒரு மனுஷன் செய்ய தவறுனது. பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லாரையும் பாகவதம் படிக்க வைக்கணும்னு ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம செய்ய தவறிட்டோம். அதுதான் நம்ம செய்யணுமே. எல்லாரையும் பக்தியில் போகிறது, நாமளும் பக்தி பண்ணணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். எல்லாரையும் படிக்க வச்சு நாமளும் படிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. அவங்களெலாம் நம்ம கோடிக்கணக்கான நமஸ்காரங்கள் பண்ணோம் கண்டிப்பாக. அப்போ இது ஒரு பெரிய சேவை. இது மகத்தான சேவை, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை. பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவான். பாகவதத்தில் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதன தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும் அப்படின்னு. எதுக்கு தீர்த்த யாத்திரை? அது இதுன்னு கடினமான சாதனைகளில் போய் மனசை உழல விட்டு, ஏன் கடினமான சாதனைகளில் உன்னை போட்டு புரட்டிக்கிறேன்? ஏன் கஷ்டப்படுத்திக்கிறேன்? ஏன் சமப்படுற? சமையவே கேவலம். எதுக்கு வெறும் சமத்தை மட்டுமே அனுபவிச்சுருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டு வா, உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணு. புரியுதோ புரியலையோ, நீ பாராயணம் பண்ணு. உன்னுடைய மொத்த கல்மஷங்களாம் அடித்து துவைச்சி ஏற்றுடும். மொத்தம் வெளுத்துடும். மனசு அடித்து துவைச்சி எப்படி துணியை வெளுக்கிற மாதிரி உன் மனசை வெளுத்து சுத்தமாகிடும். கிருஷ்ணனுக்கு கிட்ட போகிறதுக்கு தகுதி உடையவனாக நீ பக்குவமடைந்த ஆத்மாவாக நீ மாறுவாய். அந்தளவுக்கு இது மாற்றிடுமா பாகவதமே. அதனால் ஒரு மனுஷனுடைய லட்சியமே ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு லட்சியமே என்னான்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. என் லட்சியம் என்னன்னா, என் பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கேயாவது காடு வனவாசம் காசி ராமேஸ்வரம் போயிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா, பசங்களாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க உஷாராயிட்டாங்கன்னா போதும், அப்புறமா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவங்க ஏதோ சம்பாதிச்சு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லாட்டி என் பென்ஷன் பணம் வருது, நான் அப்படி சாப்பிட்டு நான் பாட்டி அப்படியே காலத்தை ஓட்டுருவேன். அப்போது எனக்கு ஒரு சோகமாக தான் தன் வாழ்க்கை முடியும் போது சோகமாக முடிகிற மாதிரி தான் பேசுகிறாங்க எல்லாமே. ஏதோ நான் காசி ராமேஸ்வரம் போய் எதுவும் ஒரு சோகமாக, அதே சந்தோஷம் நான் பென்ஷன் மந்தில் ஏதோ உட்காந்து சாப்பிடுவேன். என் பிள்ளைங்க தயாராகிட்டாங்கன்னா போதும், என் பிள்ளைங்க உஷாராயிட்டாங்கன்னா போதும், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் அப்படின்றாங்க. அப்புறம் நான் சோகமாக முடிக்கிறேன். அப்புறமா நான் எங்கேயோ கிடைக்கிறது சாப்பிட்டு நான் பாட்டு போயிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சோகமாக முடிக்கிறது இல்லை மனுஷன் வாழ்க்கை. சந்தோஷமாக பயணத்தை நாம் முடிக்கிறது தான் பாகவத தர்மம். கிருஷ்ண பக்தியில் தலைச்சிட்டு சந்தோஷமாக பகவானே நம்மளை அழைச்சி போவான் பாகவதத்தில். ஆமாம், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நையாமி பரமகதிம் அப்படின்னா, நான் அந்த பக்தனை பகவான் அவனை நினைப்பான். கடைசி காலத்தில் நினச்சி நம்மளை உற்சவமாக கோலாகலமாக நம்மளை வைகுண்டத்துக்கு கோகரன் ஆசியம் போன மாதிரி கோபாலன் கட்டிப்பிடிச்சி ஆளுங்களை ஆசியம் போன அப்படியே ஒரு கோலாகலமாக, ஏன்னா சோகமாக முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது. பக்தர்கள் வாழ்க்கைலாம் சோகமாக இருக்காது, கோலாகலமாக இருக்கும். சந்தோஷமாக பரிசுத்துக்கு விமானம் ஆசியம் போன மாதிரி, துந்துகாரிக்கு விமானம் ஆசியம் போன மாதிரி அத்தனை பக்தர்களும் பாகவதம் கேட்டு அத்தனை பேருக்கும் கோலகத்துக்கு எல்லாருக்கும் வைகுண்டத்துக்கு அந்த விமானங்கள் அழிச்சும் போன மாதிரி, அயோத்தியாவாசிகளை பகவானே எல்லாரையும் விமானங்களால் அழிச்சும் போன மாதிரி அயோத்தியாவாசிகள் அது மாதிரி கோலாகலமாக இருக்கணும் கடைசி வாழ்க்கை. கடைசி காலம் பகவானை சந்தோஷமாக பகவானை போய் அடையணும். அஜாமலன் விமானம் வந்தது, துருவனுக்கு விமானம் வந்தது, எல்லோரும் சந்தோஷமாக கோலாகலமாக போனாங்க இல்லையா பகவானை அப்படின்னு. அது மாதிரி சந்தோஷமாக துக்காராம் தாஸ் இன்றைக்கி இந்த கலியுகத்தில் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி துக்காராம் தாசர் அவங்களுக்கு விமானம் வந்ததோ எல்லாரும் சந்தோஷமாக அப்படியே போனாங்களோ வைகுண்டத்துக்கு, அது மாதிரி இருக்கணும் பக்தர்கள் வாழ்க்கை. பக்தர்கள் வாழ்க்கை முடிவு சோகமாக இருக்காது, முடிவு தான் சந்தோஷமாக இருக்குமே. அதான் புரிஞ்சுக்கணும். சாதாரண மனுஷன்தான் பயந்துன்னு அழுதுன்னு புலமைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு அதெல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு. பக்தர்கள் சந்தோஷமாக ஜல்லுன்னு அப்படியே ஜெட்டில் போகிற மாதிரி செம்மனு வைகுண்ட விமானத்தில் போயின்னே இருப்பாங்க. அவங்க பகவானே அவங்கள அழைச்சிட்டு போவான். அப்படி இருக்கும்.
நான் நல்லா பக்தி பண்ணவங்களாம் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தா ஏகாதசி அன்னைக்கு அவங்க உயிர் போவோம் பார்த்தா. அது நான் பார்த்துருக்கேன். என்னடா அதுன்னு பார்த்தா ஏகாதசி அன்னைக்கு அவங்க உயிர் போயிருப்போம். அதுமாதிரி ஒருத்தர் இங்கே கமலக்கண்ணன் ஒருத்தர், அவர் தினமும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பஜனை பண்ணுவார். அவர் வந்து என்னென்னா வயசு கம்மி வயசு தான், 40 வயசு இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, டிபி அட்டாக் ஆகிடுச்சு. அவர் ஆனால் பகவான் நாம ஆனவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து பார்த்தா ஏகாதசி அன்னைக்கு போயிருக்கார். கரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பகவான் அவருடைய உயிர் பிரிஞ்சது, வைகுண்டத்துக்கு போயிட்டார். அப்போ அதுலேருந்தே தெரித்தார் வைகுண்டத்துக்கு போயிருக்காருன்னு. இது மாதிரி ஒருத்தர் பார்த்தா பாகவதம் கேரளாவில் நடந்த விஷயம். கேரளாவில் ஒருத்தர் பாகவதம் படிச்சுனே இருக்கார். படிச்சுனே இருக்கும்போது அந்த 12 நம்பூதிரிகள் 12 பேர் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து இவர் அந்த மாமா என்ன பண்ணார், பாராயணம் பண்ணிட்டு அப்படியே தூணில் சாஞ்சார். அந்த காலத்து ஏனைவ சுயதே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா பாகவத மகாத்மியில். அந்த கடைசி காலத்தில் யார் பாகவதம் கேட்டுன்னு உயிர் விடுறாங்க. அப்போது அந்த தூண் மேலே சாஞ்சார், பட்டுன்னு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, துடிக்கலை படிக்கலை, ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு போகல உயிர். என்னது அனாயாச மரணம், ஆயாசம் இல்லாத மரணம், அனாயாச மரணம் அவருக்கு ஏற்பட்டது. யாருக்கு? அந்த நம்பூதிரிகள். அவர் என்ன பண்ணார், ஒன்றும் இல்லை, 12 பாகவதர்கள் அப்படி படிச்சுருக்காங்கன்னா, படிச்சுக்கும் போது சரின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு அப்படி தூண் மேலே சாஞ்சார். முடிஞ்சிச்சு கதை. அவ்வளோதான், வைகுண்டத்துக்கு போயிட்டார். எப்படி என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். இப்போ எதிர்பக்கத்தில் 12 பேர் உட்காந்து இப்படி எதிர்பக்கத்தில் உட்காந்துப்பாங்க, இந்த பக்கம் உட்காந்துப்பாங்க, 2 பக்கம் உட்காந்து படிப்பாங்க. படிக்கும்போது என்னென்னா பார்த்தா பாராயணம் பண்ணுவாங்க. அந்த பாராயணம் பண்ணும்போது பார்த்தா பாராயணம் பண்ணும்போது அதில் 12 பேரில் இவரும் உட்காந்துருக்காரு. உட்காந்து படிச்சுக்கார். இவர் முடியலன்னு சொல்லிட்டு சரி மற்றவங்கள பாராயணம் பண்ணிருக்கான்னு டக்குன்னு இப்படி பின்வாங்கி அப்படியே முடியலன்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை அப்படியே திறந்து வச்சுட்டு அப்படியே பாராயணம் பண்ணுறது டக்குன்னு போய் தூணில் சாஞ்சார். கதை முடிஞ்சிச்சு. அப்போ அவர் நான் வைகுண்டம், அருமையான வைகுண்டம். பாகவதம் படிச்சுட்டு இருக்கும்போதே அப்படி உயிர் பிரிஞ்சது. ஜம்முன்னு அவர் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார். எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது கேரளாவில் நடந்த விஷயம். அது மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுதானே ஜென்ம லாப பரபம்சம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணுமே தவிர மற்றதெல்லாம் கூட வராது. நீ இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு எல்லோரையும் பகைச்சிக்கணும். மற்றவங்க நம்மளை பார்த்தா பிடிக்காது, நம்மளுக்கு மற்றவங்கள பார்த்தா பிடிக்காது. இப்படியே காலத்தை போயிருந்தால் என்றைக்கு தான் இந்த அன்புன்றது பூர்ணத்துவம். அது பூர்ணம், பெரிய பலம். அது அன்புன்றது பெரிய பலம். எல்லா இடத்துலையும் நேசிக்கணும், எல்லாரையும் பாசம் காட்டணும், எல்லாரையும் அரவணைக்கணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பலம் உனக்கு எப்போ வரும்னா பக்தியில் தான் அந்த பூர்ணத்துவம், அந்த பூர்ணதையை அடைய முடியும். பக்தியை குருவை ஆசைக்கிறவனும் பக்தியை பகவானை ஆசைக்கிறவனும் மட்டும்தான் பூர்ணதையை அடைய முடியும். அந்த பூர்ண சந்தோஷம், ஒரு குதூகலப்பு, ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, அதெல்லாம் பக்தியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பக்தியில் அனுபவிச்சோன்னு வச்சிங்களேன், அப்புறமா நீங்கள் அன்பு காட்டு யார் இடத்துல வேணாலும் நீங்கள் அப்படியே தாராளமாக அன்பு காட்டுவீங்க. இந்த லோபித்தனமே இருக்காது அன்பில். ஃப்ரீயாக நல்லா தாராளமாக அன்பு காட்டுவீங்க. அந்த ஒரு மனப்பான்மை, அது பூர்ணமான மனப்பான்மையில் தான் அதெல்லாம் வரும். அப்போ எல்லாரையும் நேசிக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு யாரும் எதிரி சொல்லும் பார்க்கலாம். அஜாத சத்ரு தான் நீங்கள். அப்புறமா அந்த மைத்ரி மித்ரபாவத்தோடு பழகுவோம். அது பண்ண அற்புதமான ஆசைகள்லாம் உங்களுக்கு. இதெல்லாம் எது வரைக்கும் தெரியுமாங்க? யாவத் அங்கிரி நிகடோ ராகாதயா சௌத. அதாவது ஆசைகள்லாம் திருடர்கள் போல், அதே சமயத்தில் பந்தங்கள்லாம் வந்து கால் விலங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பிரம்மதி ஸ்துதியில். அதெல்லாம் ஏதோ ஒரு என்ன தாவகா கிருஷ்ணனை சார்ந்தவர்கள் ஆகாத வரைக்கும் தான் இவைகள்லாம் உன்னை திருடர்கள் போல் ஆசைகள் உள்ள வழிந்து நம்மளுடைய சக்தியை குறைச்சிடும், நம்மளுடைய பந்தப்படுத்தும், பல துன்பங்களில் ஆளாக்கிடும், நீ உன்னை சிக்க வச்சிடும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் அது இப்போ நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்தும். ஒன்று இப்போயே நடந்தாகணும் ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளை அவசரப்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும். இதெல்லாம் என்னென்னா கிருஷ்ணனை சார்ந்தவனாக ஆகாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு பெருசாக தோணும். கிருஷ்ணனை சார்ந்தவனாக ஆகிட்ட பிறகு
இதெல்லாம் ஒன்று வந்து கிட்ட கூட சேராது. சுலபமான வழி நிறைய கதாசிரவணமும் நாம சங்கீர்த்தனமும் தான் ரொம்ப பவர்ஃபுல். நான் சொன்னேன் இல்லையா, இப்போது தபசுனாலே பிரச்சனைகளை தீர்த்த முடியணும். உங்களுக்கு தபசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாயிடும். அந்த பாதுகாப்பு வளையத்தில் மாரி கோவிந்த புஜகுப்தாய கிருஷ்ணனுடைய கை வளையத்தில் நீங்கள் நடுவில் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னா கிருஷ்ணன் கையை மீறி ஒரு ஆபத்து உங்களுக்கு வந்துடுமா? வராது. அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு வளையம். அதுதான் பாதுகாப்பு வளையம். எப்படியாப்பட்ட கஷ்டங்களும் சரி, கிருஷ்ணன் கையை மீறி வராது. கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு தான் கையினால் நம்மளை அரவணைச்சிக்கிறது. அந்த கையை தாண்டி, கிருஷ்ணனுடைய கையை தாண்டி வராது நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ அந்த பாதுகாப்புலே இருக்கிறவங்களுக்கு சுபிக்ஷமாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. ஆமாம், சுசுகம் பிரத்யக்ஷமே தர்சிதம். அப்படி பண்ணிடும் கிருஷ்ண பக்தி, அப்படி பண்ணிடும் ராம் பக்தி, அப்படி பண்ணிடும். அது ராமாயணம் இருந்தாலும் சரி, பாகவதமாக இருந்தாலும் சரி, ரெண்டும் வசதி தான். பாகவதத்துக்குள்ளே உங்களுக்கு அர்த்தம் புரியலையே, இது வரலையே, அதை பற்றி கவலையப்படாதீங்க. பாகவத்தை விட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே போகாது, பாகவதமே படிச்சிடணுமா? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இல்லை கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு வரலாம், அவங்கள இடத்துல போய் பேசலாம், இவங்கள இடத்துல போய் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரலாம், நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அவங்க வீட்டில் போய் 2 வார்த்தை வெட்டி கதை பேசணுன்னா போய் மனசை அசுத்தமாக்கின்னு வருவீங்க. மனசு கலங்கமாகிடும், இல்லை மனசை புண்படுத்திடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வருவீங்க. எந்த நிசங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம் அப்படின்ட்டு பரத யோகர் சொல்கிறாரு. நிசங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம தனிவில் உட்காந்து வெளியில் லாபம் கிடைக்கல, அதை பற்றி கவலையே இல்லை. லாபம் கட்சா கட்டிட்டோம், கடிகாட்டி போட்டோம், என்னை விட்டு கைவிட்டு போனால் போதும். எனக்கு பெரிய லாபம் கிடச்சிடுச்சே பாகவதம். நான் அல்ப லாபத்தை இழக்கிறதுனால 1 லட்ச ரூபா போகுது, 1 கோடி ரூபா போகுதுன்னா அதை பற்றி ஏன் கவலைப்பட போகிறான்? அந்த கோடிலாம் 1 கோடியில் தள்ளிடுவான். எவெல்லாம் வந்து லோஷ்டவஸ்பிரதம் மண்ணாங்கட்டி சம்மன் நினைப்பான், ஸ்வப்னவஸ் சம்ஸ்கிருதம். அம்பரீஷன் கவலைப்பட்டானா? சப்த தீபத்துக்கு அதிபதி. ஆனால் லோஷ்டவஸ்பிரதம் அதான் அத்தனையும் மண்ணாங்கட்டி நினச்சானா சப்த தீபத்தையும். அப்போ அவர்களுடைய கோல்லாம் வேறு. சவை மன கிருஷ்ண பதாரவிந்தையோர் வச்சாம் சிவை. வாக்கு நிறைய பாகவதம் பேசணும், எப்பொழுதும் பகவான் திருவடி கமலில் தியானம் பண்ணணும், மனசு அதில் உன்னத ஸ்திதியில் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய கோலாக இருக்கும்போது இந்த ராஜ்ய சௌக்கியங்கள்லாம் அவர் மதிக்கலை. தாசியான பக்தர்களுக்கு பிரியமாக இருக்கிறதால தான் சந்தனம், இந்த மாலைகள் அணிந்திக்கிறது, சந்தனம் பூசிக்கிறதுலாம் பக்தர்களுக்கோட சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் ஏற்றுண்டாரே தவிர அந்த மரியாதைகள்லாம் அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அம்பரீஷ மகாராஜுக்கு அவருக்கு எப்பொழுதும் கிருஷ்ண பக்தி பண்ணணும், பகவானுக்கு பூஜைகள் பண்ணணும், பகவானுக்கு புஷ்பங்கள் பண்ணணும், பகவான் கோயில்களை கூட்டி போயிருக்கணும். ஹரோ ஹரேர் மந்திரம் ஆச்சனாதிஷு, பகவானுக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணணும், பகவானை சேவிக்கணும். இதே தான். ஏகாதசி விரதம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும். இது மாதிரி பக்தி விஷயத்தில் ஈடுபடுறது தான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது அம்பரீஷனுக்கு. ஆமாம், பக்தர்கள் வந்தால் அவரை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணணும், அவர்கள் பாத திருவடி தோழி எடுத்து சிரசில் தரிசிக்கணும். காத்திர ஸ்பர்ஷேஷு அங்க சங்கமம், மகானுடைய போய் அவருடைய சங்கத்தினோட அவரிடத்தில் தொடர்பு கொள்ளணும். இதுதான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது. அப்போ அவங்களாம் வந்து உயர்ந்த நிலையில்னா ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருக்கிறது உயர்ந்த நிலை இல்லை, அதை விட மேலான ஒரு நிலையை அவர் எதிர்பார்க்குறாரு. என்னென்னா பக்தின்ற அந்த பாகவதன்ற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அம்பரீஷ் மகாராஜ். அப்போ அவருடைய பக்தி யாருக்கு வரும்? வராது இல்லையா? பிரகலாத பக்தி யாருக்கு வரும்? நம்ம சொல்கிறேன், 5 வயசு பையனுக்கு இருக்கிற அந்த பக்தி நமக்கு இல்லையே அப்படின்னு எத்தனை நாள் நம்ம வருத்தப்பட்டிருப்போம். பக்த சக்கரவர்த்தி அந்த 5 வயசு பையன், அவனுக்கு இருக்கிற பக்தி நம்மளுக்கு இல்லையே. அந்த திருட நம்பிக்கை, என்னை மாலையிலேருந்து கீழே தள்ளும் போது கூட காப்பாற்றுவான் என் பகவான், நெருப்பில் என்னை விழும்போது கூட காப்பாற்றுவான் அப்படின்ற அந்த திருட விசுவாசம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டால், சின்ன பண கஷ்டம் ஏற்பட்டால் உடனே நம்ம தோண்டு போயிடுறோம். நம்ம பகவானை நம்ப மாட்டேன்றோம், உடனே பின்வாங்கி நம்ம முயற்சி எடுக்கிறோம், உடனே வரைஞ்சி கட்டின்னு ஓடுறோம். பிரச்சனைனா உடனே சண்டை போட போகிறோம், இல்லாட்டி
அந்த பணத்தை எப்படியா ஈடுகட்டுறதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். பகவான் நம்புறது இல்லையே. பகவான் நம்பிட்டு உட்காந்துருந்தா எனக்கு யார் கொடுப்பாங்க, நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பகவானை நம்பி உட்காந்தவன் 5 வயசு பையன் பிரகலாதன் உட்காந்துட்டான், பகவானை பார்த்துப்பான். அப்போ மலை குகையில் அடைச்சி வச்சுருக்கான் இரண்யகசிபு. குகையில் அடைச்சி வச்சா கூட ரொம்ப நாள் பட்டினி போட்டான்னா அவனுக்கு பசி தாகலாம் பாதிக்கலை. ஜம்முன்னு வெளியே எழுந்து வரான் அப்பா கூப்பிட்டோன்னே. அப்படியே அவனுக்கு கொடுக்கணுன்னா விஷம், அவனுக்கு கொடுக்கணுன்னா சாப்பாடு கொடுக்கணுன்னா, அவனுக்கு பால் கொடுக்கணுன்னா விஷப்பால் கொடுக்கணுன்றான் இரண்யகசிபு. அதையும் சாப்பிட்டான். அதுதான், அதுவும் அவனை வந்து பாதிக்கலை. யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த நம்பிக்கை, அந்த பகவான் காப்பாற்றுறான், ஒவ்வொரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறான். ஆனால் அந்த நம்பிக்கை திருடமாக நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் பிரகலாதம் மாதிரிலாம் பக்தி பண்ண முடியாது. பிரகலாதன்னா பிரகலாதன் தான், அவனை மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் அது யோசிக்கணும், அவருடைய பக்தியை பார்க்கணும். எதுக்கு தான் நம்ம பாகவத புஸ்தகம் வாங்கி வச்சது? அந்த பிரகலாதனுடைய பக்தியை பார்க்கணும், அவங்க எப்படி பக்தி பண்ணியிருக்காங்க. क्वचित् वदति वैकुण्ठ चिंता चपल चेतनः क्वचित् हसति क्वचित् वदति. அது ஒரு சமயத்தில் சிரிப்பான், ஒரு சமயத்தில் அழுவான். பகவான் பிரிய தாங்க முடியாமல் தனிமையில் பகவானத்தில் பேசுவானா. பகவான்கள் பகவான் நம்மள பேசலன்ற நீங்கள் என்றைக்காவது பகவான்கள் பேசிக்கிறியா? அது ஒரு படம் தான் நினச்சிருக்கேன். அது ராதாகிருஷ்ணன் இருக்கிற ஒரு படம் அப்படி தான் நினச்சிருக்கே தவிர கிருஷ்ணர்கள் நீ பேசியிருக்கியா? அது படம் இல்லை, பகவான் இருக்கான் அப்படின்னு அவங்கள் நீ பேசியிருக்கியா? யாருன்னா என்ன நினச்சி போட்டோம்பா, நீ பைத்தியக்காரமாக தனியாக பேசுகிறீ அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சி போட்டோம். நான் அது ஒரு ஏதோ கிருஷ்ணன் படத்துக்கு முன்னாடி பேசி நடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். பிரகலாத் அப்படி வெக்கப்பட்டானா, அவன் பாட்டுக்கு திடீர்னு தனியாக சிரிக்கிறான், தனியாக அழகிறான், எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு தான் இரண்யகசிபு நினச்சி அவனை ஸ்கூலில் சேர்த்தாங்க, சண்டை மார்க்கத்தில். ஆனால் அவன் வந்து என்னென்னா, அவன் ஒரு தனி உலகத்தில் வாழறான், பகவானோட வாழறான். பகவான் வரது போகிறது அவன் கண்ணுக்கு தெரியுது, யார்? பிரகலாதனுக்கு. அது மாதிரி நம்ம என்றைக்கு பகவானத்தில் நம்ம பேசியிருக்கோம், நம்ம படத்தை வச்சுருக்கோம் வீட்டில், அது ஒரு படம், அதுக்கு பூவெலாம் போட்டு அலங்காரம் பண்ணோம், தீபாவளி அதோட அது கதை முடிஞ்சுது. நம்ம மற்ற பௌதிக விஷயங்கள் ஈடுபடுறோம். அது ஒரு படமாக பார்க்காம பகவானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், ராதாகிருஷ்ண படத்தில் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டுன்னா கண்டிப்பாக வந்துட்டான்னு அர்த்தம். அவனோட கிருஷ்ணா சாப்பிட்றியா, கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணா அப்படின்ட்டு அவங்கள பேசணும், பழகணும். ஒரு நைவேத்தியம் பண்ணுறோம் சாப்பாடுனா, கிருஷ்ணா ஏதோ உப்பு குறைச்சலாக இருக்குதா அதிகமாக இருக்குதா நீ சொல்லு கிருஷ்ணா, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், ஏன் மருந்து கூட டக்குன்னு காய்ச்சி கொடுத்துருவான். என்ன டக்குன்னு உப்பு கம்மியாக இருக்குடா, கொஞ்சம் உப்பு போட்டுவிடா அப்படின்னு கூட சொல்கிறேன். அது மாதிரி ஒரு விளையாட்டாக சொல்கிறேன். உண்மை தான், விளையாட்டு தான், ஆனால் உண்மை தான். அந்த பாவம் வேணும், பாவம் தான் பக்தி. பாவுகாக அப்படின்னு சொல்கிறாலே, புவி பாவுகாக. அந்த பாவத்தோட பக்தி பண்ணும்போது உண்மையிலே அந்த பாவத்துக்காக பகவான் வசமாகிடுவான். நீ 2 தடவை பேசணுன்னா படத்தில் 3ஆவது தடவை பார்த்தா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் பார்த்தா கிருஷ்ணன் நம்ம பார்த்து சிரிக்கிற மாதிரி, நம்ம பார்த்து கண்ணாசிக்கிற மாதிரி, நமக்குள்ள ஏதோ பேச வர மாதிரி தெரியும் நம்மளுக்கு பார்த்தா. அந்த படத்துலேயே நம்மளுக்கு அப்படி பகவான் ஒரு சில சிம்டம்ஸை காமிச்சு கொடுத்துருவோம். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க பகவானில் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. பத்தியா ஏன் இது இவ்வளோ நேரம் 3 இருந்தால் இப்போ மட்டும் சிரிக்கிற அப்படி நம்மளே பேசுவோம். என்றைக்காவது ஒரு படத்தில் இருக்கிற கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்காம உண்மையான கிருஷ்ணன் தான் அப்படின்னு என்றைக்கு பார்த்து பேசியிருக்கேன் சொல்லி பார்க்கலாம். பார்த்து பேசினா கண்டிப்பாக பேசியிருப்பான், என்றைக்கோ பேசியிருப்பான். அது படம் தானே நினச்சேன் நீ. ராமர் நினைக்கலையே, சீதை நினைக்கலையே. பட்டாபிஷேகம் கொளுத்துற ராமர் சீதை இருப்பாங்க, விநாயகர் இருப்பார், சிவபெருமான் இருப்பார், பிரம்மதேவர் இருப்பார், எல்லாமே பரத சத்ருகுணர்கள் லட்சுமணர் எல்லோரும் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் காலடியில் இருப்பார், பார்த்துருப்பீங்க பட்டாபிஷேகம் கொள்பார். அதை அவங்களிடத்துல நம்ம பேசலாம். அதுக்கு தானேங்க நம்ம வீட்டுக்கு படத்தை பகவானுடைய படத்தை எடுத்து வந்து வச்சுக்கிறது. அதுதானே பகவான் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை அழகழகாக வாங்கி எடுத்து வந்து எதுக்கு வச்சுருக்கீங்க? அவங்கள பேசுறதுக்கு தானேங்க, அவனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தானேங்க, அவன் வாயில் வெண்ணெய் தடவுறதுக்கு தானேங்க, அவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. அதுக்காக நீ கொஞ்சம் குழாவத்துக்கு பக்தா அவலம்பன அர்த்தாய பக்தானத்தில் சல்லாமம் பண்ணுறதால பகவான் வைகுண்டத்துக்கு கூட போகாமல் நம்ம இங்கே பூலோகத்தில் தங்கிட்டான், பாகவத்துக்குள்ளே வந்துட்டான். அப்படிப்பட்ட பாகவதம் படிக்கிற நம்ம அதை சல்லாபம் பண்ண வேணாமா? அப்போ கிருஷ்ணனோட தனியாக பேசணும், பழகணும். கிருஷ்ண விக்கிரகம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக வைஷ்ணவர்கள் வீட்டில் கிருஷ்ண படம் இல்லாமல் இருக்காது. ராதாகிருஷ்ணன் ராதையோடு சேர்ந்து கிருஷ்ணன் இருப்பான், இல்லாட்டி புல்லாங்குழி ஏந்தி கிருஷ்ணன் இருப்பான், இல்லாட்டி
தன்னுடைய பாதத்தை நக்குகின்ற அந்த மாடோடு சேர்ந்த கிருஷ்ணன் இருப்பான். கண்டிப்பாக இருப்பான். யார் இல்லையா, எல்லாரும் இல்லையா, கிருஷ்ணன் ஒரு சிலையாக இருப்பான். அந்த கிருஷ்ணனோடு நீ அன்றைக்கி அது சிலைன்னு தானே பார்த்து கிருஷ்ணன் நீ அன்றைக்கா பார்த்து பேசியிருக்கியா, பழகியிருக்கியா, அவனோட கொஞ்சம் கொலாவி இருக்கியா? கண்டிப்பாக ஒரு நாள் அப்படி நீ பண்ணிகிட்டே வந்தனா அதுதான் பாவம். அந்த பாவம் முத்தி போச்சுன்னா பகவான் என்ன சாட்சாத்காரம் ஆகிடும். சாட்சாத்காரம்னா பகவான் அந்த விக்கிரத்தில் பகவான் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடுவான். ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கும், என்ன கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்கும். ஏதாவது சில சிம்டம்ஸ் பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரம்ம. அப்புறம் நம்மளுக்குள்ள என்ன நினைப்போம், இதெல்லாம் பிரம்ம. அப்படிலாம் கிருஷ்ணன் கண்ணை சிமிட்ட மாட்டான். இது ஒரு சிலை தானே, அது ஒரு ஸ்டாச்சு தானே, அது ஒரு சிலை தானே அப்படின்னு தோணிடும் ஒரு சமயத்தில். அவன் பார்த்தா சிரிக்கிற மாதிரி தான். இல்லை எப்போவும் அப்படியே சிரிச்ச முகம் மாதிரி இருக்கான், இப்போ நீ புதுசாக ஒன்றே சிரிக்கலை அப்படின்னு நம்மள்ட்ட டக்குன்னு நம்ம மனசை சமாதானப்படுத்திப்போம். அது சமாதானம் இல்லை, அதான் முட்டாள்தான். உண்மையிலேயே பகவான் சிரிச்சிருப்பான். அதில் இல்லை எப்போவும் அதே மாதிரி தான் சிரிச்ச மாதிரி இருக்கா, அதனால் இப்போ டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் சிரிச்ச மாதிரி இருக்குன்னு நம்ம பிரம்மை. இது ஒரு பிரம்மை, நம்ம அது ஒரு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிவோம். உண்மையிலே பகவான் சிரிச்சிருப்பான் அந்த சிலையில் இருக்கிற கிருஷ்ணன். நிறைய பேர் இதெல்லாம் என்ன வேணா ஆமாம் சிரித்தான் அப்படின்ட்டு நம்ப மாட்டோம். ஏமா இவ்வளோவானாப்பா. உரலில் கட்டுப்பட்ட கிருஷ்ணன் அந்த மருதமரில் முடித்தவொடனே எத்தனை பேர் நம்பினாங்க? அந்த குழந்தைங்க சொல்லிச்சு இந்த கிருஷ்ணன் தான் உரலை பிடிச்சி இழுத்த உடனே அந்த மருதமலை சாட்சியமே, அவ்வளோ பெரிய மரங்களை சாட்சியமே இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யார் பசங்களாம். அது நம்ப மாட்டேன்றாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி அவ்வளோ பலம் இருக்கும்? அந்த மரத்தையே பிடிக்க தள்ளுற பலம் அதுக்கு எங்கே இருந்திருக்கும்? அதெல்லாம் சும்மா ஏதோ குழந்தைங்க அறியாமல் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ப மாட்டாங்க. அப்படின் போது ஸ்டாச்சுவில் பகவான் ஒரு விக்கிரகம், ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது கிருஷ்ணனாக பார்க்காத போது அந்த சிலையிலேருந்து மட்டும் பகவான் நம்மளை எப்படி பேசுவோம்? என்னைக்காவது பேசியிருக்கியா பகவானத்தில்? பேசி பழகிருக்கியா? அவனுக்கு வெண்ண தடை இருக்கியா? அவங்கள மணிக்கணக்காக அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பேசியிருக்கியா? கிருஷ்ணா நான் பாகவதம் படிக்கிறேன், நீ கேளு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருப்பியா? கிருஷ்ணனை உட்கார வச்சு கிருஷ்ணன் நிற்க வச்சு பாகவதம், கிருஷ்ணன் உங்கள் வீட்டில் சிலையாக இருக்கிறான் கிருஷ்ணன், சரி அந்த கிருஷ்ணன் முன்னாடி நீ பாகவதம் படிச்சிருப்பியா? கிருஷ்ணன் கேட்கும்போது அடிக்கடி அவங்கள கேள்வி கேட்டிருப்பியா? கிருஷ்ணன் நீ இப்படிலாம் பண்ணியா? நீ மண்ணை திருடினியா? மண்ணை சாப்பிட்டியா? நீ நவதியில் வீடாக போய் திருடினியா அப்படின்ட்டு என்றைக்காவது பேசிடுமா கிருஷ்ணங்களை? அது பேசுறதுக்கு தாங்க பாகவதம், வேறு எதுக்கு பாகவதம்? ஆமாம், கிருஷ்ணங்களை பேசுறதுக்காக தான் பாகவதமே. அது மூலம் புரிஞ்சுக்கணும். விக்கிரகம் எதுக்கு வீட்டிலேருந்து வச்சுருக்கீங்க? அவங்க கூட பேசுறதுக்கு தான், சல்லபம் பண்ணுறதுக்காக தான். பக்தா அவலம்பன அர்த்தாய, அதுக்காக தான் பகவான் பாகவதத்தில் தங்கிட்டான். ஆமாம், இந்த பாகவதத்தை வச்சியாவது எங்களுக்கு பேசுங்கோ, என் விக்கிரகத்தில் பேசுங்கோ, என் படத்தில் பேசுங்கோ. என்னுடைய வீட்டில் இப்போ விக்கிரகம் இருக்கலாம், இல்லாட்டி படங்கள் இருக்கலாம். படங்கள்லாம் அது படமாக பார்க்காது, அது கிருஷ்ணனாக பாரு. கிருஷ்ணன் நினச்சி அவங்களும் பேசு, அந்த ராதை கிருஷ்ணங்கள் பேசு. என்னடா உனக்கு ராதா சோக் கேட்குது உனக்கு கேளு. அவன் அதுக்கு பதில் சொல்லுவான் கண்டிப்பாக. என்ன ராதா தோல் மேலே கை போட்டுங்கிற, என்னடா உனக்கு அவ்வளோ உனக்கு என்ன எத்தனை காதலிடா உனக்கு? லலிதா, விஷாகா, செண்பகலதா, அது மாதிரி எத்தனை பேர் உனக்கு? சந்திராவளி, எத்தனை ஸ்திரீடா உனக்கு? அதில் ராதை தானே பிரதானம். அப்படின்னு அவங்களுக்கு பேசுங்க, அவங்களுக்கு கிண்டல் அடிங்க, அவங்களுக்கு ஜாலியாக பேசுங்க. நீ ஏன் திருடு பையா, வேணை திருடா அப்படின்னு பேசுங்க, கிண்டல் அடிங்க. அவங்க கூட நம்ம பழகிட்டோம்னா அதுதான் சுகிருத்து, நண்பன். அர்ஜுனங்களே நண்பனாக இருக்கிறான் அப்படின்னா பகவான் கீதையில் சொல்கிறானே, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், அப்பாவாக இருக்கேன், மாதா தாதா பிதாமக உன் தாத்தாவாக இருக்கிறேன், உனக்கு பாதுகாவலாக இருக்கேன், சரணமடையக்கூடிய இடமா இருக்கிறேன், நிவாசம் நான் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறேன், உனக்கு புரியுதா? உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன், உனக்கு தாயாக இருக்கிறேன், தந்தையாக இருக்கிறேன், எல்லாமே இருக்கிறேன். நீ எப்படி என்னை நினச்சி என்னை வழிபடுறியோ அப்படி நான் உனக்கு உங்களோட நான் பேசுவேன் அப்படின்ற ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் சொல்கிறாரே இல்லையா பகவத்கீதையில்? ஆனால் நாம் தான் பகவானோட பேசுகிறதே கிடையாது. நம்ம தான் அந்த உன்னத ஸ்திதியில் இன்னும் வரலையே. அப்போது தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது பௌதிக விஷயங்கள் பெருசாக தோணுது, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தோணும். பகவானுக்கு பேசுகிறத பழகிறதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தோணும். ஆனால் இதுதான் பெரிய புத்திசாலித்தனம். இதுதான் உன்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக்க போகுது, இதுதான் உனக்கு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உனக்குள்ளே ஏற்படுத்த போகுது அப்படின்றத நமக்கு உணர மாட்டோம். உணர்ந்துட்டால் அப்போ இந்த அல்ப விஷயங்கள்லாம் சிச்சி இந்த லோக்கல் விஷயங்கள்லாம் கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் மனசு செலுத்தவே மாட்டோம். ஆமாம், அவர் என்னென்னா காளிகளில் வெட்ட வரும்போது கூட அது அவர்களை பற்றி ஒரு வார்த்தையோட அந்த காவலர்களில் வெட்ட வரும்போது கூட அவங்கள தடுக்கலை,
கத்தியை தடுத்துல இது பண்ணல போகிற இவனுங்க அஜ்ஞானிங்க, அவன் என்ன பண்ணி போட்டான் அப்படின்னு அவர் வந்து அவருடைய ஸ்டேஜே வேறு. அவர் பிரம்மானுபூதியில் இருக்கார். யார்? பரத யோகீஸ்வரர். அப்போ காளி கோயிலில் வெட்ட வரும்போது அவர்கள் கீழ்நிலையில் இருக்காங்க. இந்த தேகத்தையே மதிக்கிறவங்க அவங்க நரபலி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. கொடுத்துருவாங்களா? கொடுக்க முடியாது. அந்த காளி தேவியே வந்து பிரத்யட்சமாகி அவர்களை வெட்டி போட்டு போயிட்டான். ஆனால் அது காளி தேவி வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு பயப்படல. காளி தேவி வந்துட்டு சந்தோஷம் போடல, எனக்காக உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லலை அந்த காளி தேவிக்கு. யார்? பரத யோகீஸ்வரர். ஏன்னா தேங்க்ஸ் சொல்கிறவங்க யார்? சொல்லக்கூடாது. சொல்கிறவங்க யார்? தேங்க்ஸ் கேட்குறவங்க யார்? ரெண்டுமே பிரம்மன் தான் அவருக்கு. சர்வம் பிரம்மமயம், எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்குறாரு. அந்த பேதம்லாம் அடிபட்டு போச்சு அவருக்கு தான். அந்த பேத பாரம்பரியம் அடிபட்டு போனேன். அப்போ காளி கோயிலே ஒரு வார்த்தை கூட பேசாதவர், தன் கழுத்து கத்தி வரும்போதே ஒரு வார்த்தை கூட பேசாதவர். அந்த அப்படி இருக்கணுமா சாந்தி? அந்த சாந்தியில் தலைச்சிருக்கார் பிரம்மானுபூதியில்னா. இதாங்க மகாத்மாக்கள். ஆனால் ரகுவண்ணத்தில் பார்த்தோம் அப்போ தான் பேசுகிறார். ஏன்னா அவன் ஜென்மம் கரையேறட்டமே, நான் பேசுறதுனால ஒரு ஆத்மா கரையேறணும்னு சொன்னால் நான் பேசுகிறேன் அப்படின்னு தன் மௌனத்தை கழிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். ரகுவண்ணத்துக்கு அருமையான உபதேசம் பண்ணுறார். ஸ்தௌல்யம் காஷ்யம் வியாதி ஆதரிஷ சத்ரு. அதெல்லாம் படிக்கணுங்கப்பா. அதெல்லாம் சொல்லும்போதே எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? தேகேன ஜாதசிய ஹிமேன சந்தி. அதெல்லாம் தேகத்தை தான்ப்பா, எனக்கு கிடையாது பண்ணலாம் பா. அந்த நிலை என்னைக்கு சித்திக்கணும்? வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அதையும் அவரே சொல்லி கொடுக்குறாரு. என் பாதத்தொழின்னு சொல்லுவாங்களா? வினா மகத்பாத அப்படின்னா மகான்களுடைய பாதத்தொழில். சுகாச்சாரிய பாதத்தொழி ஏற்றுக்கலாம், ரிஷபதேவர் பாதத்தொழி ஏற்றுக்கலாம், இல்லை சொல்கிற அவருடைய பாதத்தொழியை ஏற்றுக்கலாம். யார்? பரத யோகீஸ்வரர் பாதத்தொழி. மனசில் நினச்சாவே அவருடைய பாதத்தொழியை பாவகமாக ஏற்றுப்போங்க. இப்போ இந்த ஊன உடம்பால் எடுத்துக்க முடியாது. பாவகமாக இப்போ பரத யோகீஸ்வரர் தியானம் பண்ணுறீங்க, அந்த பரத யோகீஸ்வரர் பாதத்தொழி எடுத்து சிரசில் தச்சுக்கிறதா நீங்கள் நினச்சி பாருங்களேன். அந்த பாவத்தோடு நீங்கள் மகான்களிடத்தில் ஐக்கியமாயிடுறீங்க, ஒன்றாயிடுறீங்க. பாவம் தானேங்க முக்கியம். இப்போ சத்சங்கம் இல்லைன்னா, இப்போ அண்ணா சொல்கிறாரு, எனக்கு சத்சங்கம் இல்லைன்னு நான் குறைப்படல. பாகவத புஸ்தகத்தை திறந்தால் எனக்கு தேவையான சத்சங்கம் மொத்தம் அதில் இருக்குது. பாகவத்தில் குந்தி வாட்சு அப்படின்னு படிக்கும்போது குந்தியோடு பேசுகிறேன், விஷ்ணு. அப்போ எப்படி பேச முடியும்னா பாவம் தான். பேசுனா நேரில் பேசுறதுன்னு குந்தி வாட்சு அப்படின்னு படிக்கும்போது, அந்த ஸ்லோகங்களை படிக்கும்போது அப்போது அவளோட நான் பேசுகிறேன், என் ஏரியாவில். அதுதான் பாவத்தோடு பேசுகிறேன், பாவத்தில் பேசுகிறேன். அப்போ அது பேச்சு தான். அதுதான் உண்மையான பேச்சு. அந்தரங்கத்தில் பேசுகிறது. வெளிப்புறமாக பேசிட்டு மனசில் மறந்து போகிறத காட்டிலும், மனசில் பேசிட்டு வெளிப்புறமாக நீங்கள் உலகத்தாருக்கு ஏற்ற மாதிரி நாடகம் நடிச்சுட்டு போயிடலாமே. எப்படி? வெளிப்புறமாக இருக்கிறவங்களாம் பௌதிகவாதினே காமிச்சிங்க, அந்தரங்கத்தில் வந்து குந்தி வாட்சை பீஷ்ம படித்து கிருஷ்ணரோட குந்தியோட பீஷ்மரோட பேசி சத்சங்கம் ஏற்படுத்திங்க. பாவம் தானேங்க முக்கியம். பாவுகரெல்லாம் புவி பாவுகாக. அப்போது அவர்கள் தான் இருதயத்தில் வச்சு என்னை வழிபடுறவங்க தான் யோகினாமபி சர்வேஷம் மத்கதைன்னு அந்தராத்மா. நான் நிறைய சொல்லிகிட்டே போவேன். மானசீக பக்திக்கு தான் பகவான் வசமாகறதை தவிர வெளிப்புறமான பக்திக்கு ஹரி அந்நியத் விடம் படம்ட்டார். அமளியாக பக்தியாக மனசுக்குள்ளே பார்க்கணும். மனசி பிரதீத பிரத்யக் திருஷ்ய பகவதே பிரகதே நமஸ்தே. ஒரு மனசுக்குள்ளே பரமாத்மாவாக இருக்கிறான் கிருஷ்ணனை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அவனோட நீங்கள் பேசலாம், சலாம் பண்ணலாம். ஒரு வீட்டில் விற்கிற போது தான் அச்சாவதார மூர்த்தியாக பகவான் இருக்கான். அந்த அச்சாவதார மூர்த்தியை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? அது வேலைக்கு சோத்தை போட்டு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறதுனால பகவானை சேவிச்சிட்டேன் அப்படி கிடையாது. பேசி பழகணும், கிருஷ்ணனோட பேசி பழகணும், மணிக்கணக்காக பேசி பழகணும் கிருஷ்ணனிடத்தில். அது விக்கிரகமாக பார்க்கக்கூடாது. இப்படிலாம் பேசி பழகினா நம்மளுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் பாருங்கள். அந்த சந்தோஷம் வேறு லெவலில் அது அப்படி இருக்கும். அதனால் மனசை உன்னத ஸ்திதிக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்றார் கீதையில் பகவான். தன் மனசை உயர்த்திக்கணுமா, அதாவது உயர்ந்த லட்சியத்தை குறித்து நம்ம பயணப்படணும். அப்போ இந்த தாழ்ந்த விஷயங்கள் சப்புன்னு இருக்கல, இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன். அவன் என்னை பழி சொன்னான், இவன் என்ன சண்டைக்கு வந்தான், இவன் வம்பு வலிச்சான், இவன் என் நிலத்தை அபகரிச்சிட்டான், என் சொத்தை அபகரிச்சிட்டான், என் பணத்தை அபகரிச்சிட்டான் அப்படிலாம் புலம்பின்னு இருக்க மாட்டேன். அந்த புலம்பெல்லாம் அர்ஜுனன் புலம்பல் மாதிரி ஆகிடும். அர்ஜுனன் கீதையில் புலம்புன்னு அதை தள்ளிட்டார் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அது மாதிரி உனக்குள்ளே இந்த புலம்பெல்லாம் எப்போ தள்ளப்படும்னா, நீ பாகவத புஸ்தகத்தை திறந்துட்டுனா இந்த புலம்பெல்லாம் நிறுத்திடுவேன். மௌனத்தை கடைப்பிடி. நிறைய நாம சொல்கிறேன், பாகவதம் படிக்கிறேன்னா உனக்குள்ளே மௌனம் உண்டாயிடும்.
அளவோடு பேசுவேன், ஜாக்கிரதையாக பேசுவேன். ஜாக்கிரதையாக பேசணும் விழிப்புணர்வோடு இல்லை, நீ சுபாவமே அப்படி தான் இருப்ப. ஆமாம், அதிகமாக பேச மாட்டேன், மிதபாஷியாக இருப்பேன். அதே மாதிரி ஸ்மித பாஷையாகவும் இருப்பேன். மிதபாஷி ஸ்மித பாஷினா நான் புன்சிரிப்போடு பேசுவேன், அன்பாக அப்படி பேசணும். இல்லைன்னா மிதபாஷி, ரொம்ப பேசணும் கம்மியாக பேசுவேன். அது கூட புன்சிரிப்போடு பேசணும், அப்படி ஒரு சந்தோஷமாக சிரிச்சுன்னு பேசுறது. அதனால் நம்மளே சந்தோஷம் இல்லை, நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும்? அதனால் நல்லா பாகவதத்தை பிடிச்சிக்கணும், உடம்பு பிடியாக பிடிச்சிக்கணும் பாகவதத்தை. அது சொல்கிற விஷயங்களே வேறு லெவல். இது நம்ம பௌதிகமாக இருப்போம், நமக்கு அது பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அதை கீழ்நிலையில் இருக்குன்னு சொல்கிறேன். பாகவதமத்துக்கு வந்துட்டானா அவன் போயிட்டான், அவன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுருவான். அவன் எப்படியாப்பட்ட கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாதாலும் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் கூட அவனுக்கு விட்டு போயிடும். அவன் மனசை அசுத்தமாகிற விஷயம் ஒன்று கூட கிட்ட நெருங்க விட மாட்டான், அவன் பகவான் நெருங்க விட மாட்டார். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதனால் அனவரதமும் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கணும். ஒவ்வொரு மனுஷனுடைய கோலே என்னென்னா பகவானை தரிசனம் செய்வது, பகவானை அடைவது தான். முதல்ல இதை புரிஞ்சிக்கணும், அப்போ சொல்லக்கூடாது. மோட்சம் தானே, ஆமாம், பகவானை அடையிறது, பகவானை தரிசனம் பண்ணுறது, கிருஷ்ணன். அதனால் ஒரு புஸ்தகம் எப்படி படிக்கணும், எப்படி பாகவத தர்மத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும், அந்த பக்தியை நமக்குள்ளே நம்ம விட்டு போகாதபடி எப்படி தக்க வச்சுக்கணும், அந்த டெக்னிக்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும், நான் கிருஷ்ண பக்தியை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு உறுதியான மனப்பான்மை கொண்டவனாக நீ மாற வேண்டும். அதான் தீட்சை. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தம் துஷ்ட சங்கத்தை கிட்ட சேர்க்கக்கூடாது, சத் சங்கத்திலே எப்பொழுதும் இருந்துடணும். சத் சங்கம் இருந்தால் கூட அது சத் சங்கம் தான் போவோம், சில இடத்துல மனசை புண்படுத்த ஏதோ ஒன்று நடக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே சத் சங்கம் வந்தால் இருந்துட்டு வா. ஆக மொத்தம் விதண்டாவாதமாக பேசுகிறாங்க, பக்தி பற்றி பேசினா அது இலக்கரமாக சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களிடத்துல போய் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அதான் விஷயம். சரி, ராம 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 ராம. பக்தி விஷயமாக பேசலாம் நேரமாக. விஷயம். சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, இருந்தாலும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் பகவான் இடத்துல நம்ம பேசணும், அது படமாக பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் அவங்க இடத்துல பேசணும், பகவானத்தில் ராதை இடத்துல பேசணும், பகவானத்தில் பேசணும். இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு பாவம் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம், பரம பிரயோஜனமாக இருக்கும் பாவம் வளர்த்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கிடைக்காத ஒரு விஷயம், அதுவும் மனுஷ ஜென்மாவில் அடைஞ்சு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அது கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். பாகவத தர்மம் கிடைக்கணும், பிரம்மானந்த சௌக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அதாவது 1000 பிறவி எடுத்தாச்சு, கோடிக்கணக்கான பிறவி எடுத்தாச்சு, போதும். இனிமேலாவது பாகவத தர்மத்தில், பாகவத வழியில், மகான்கள் சொல்கிற வழிகாட்டல் படி நாம் அவர் பாதத்தொழியை பின்பற்றி போகலாம், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். எல்லாம் குருநாதர் பார்த்துக்கிறாரு, நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவரிடத்துல பாரத்தை படிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம், நீ ஜாலியாக இருக்கலாம். யார் குரு இல்லையோ அவங்களுக்கு தான் கஷ்டப்படணும். குரு இருக்கும்போது குருநாதரத்தில் உன் கவலைகள்லாம் தெரிவிச்சிடலாம், மானசீகமாக அது மாற்றம் ஏற்படுத்தலாம், கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுத்தலாம். சரி, ஓகே.
மாற்றம் ஏற்படும். பாகவத தர்மத்தில் வந்தாவே மாற்றம் ஏற்படும். பக்தின்றது அவ்வளோ லேஸில் வந்துடாது. முக்தி கொடுத்தாலும் கொடுத்துருவான் பகவான். பக்தி முக்தியும் ததாது என்ன கற்கிச்சித்த பக்தி யோகம் அப்படின்னா பக்தி யோகத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டான் அவ்வளோ லேஸில். அதனால் கிருஷ்ண கதை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். சம்பிரதாய முறை வேணால் படிச்சுக்கோ, சம்பிரதாய முறையில்னா படிச்சுக்கோ, இஸ்கானில் மாதிரி இல்லை சாதாரணமாக படித்தாலும் படிச்சுக்கோ, இல்லை நிறைய உபன்யாசங்களை கேட்டுக்கோ, உபன்யாசங்களை கேட்டுக்கோ. என்ன பண்ணாலும் பகவான் ஒரு கண் அசைஞ்சால் தான் நீ ஆசைப்பட்டது நிறைவேறும். பகவான் அப்படியேப்பட்டவர். பகவானுடைய ஒரு கண்ணாசைவினாலே, பகவானுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு எல்லாமே நிறைவேறும். நம்ம தபஸ் இருக்கணும். நமக்குள்ள தபஸ் இருந்தால் தான் நீங்கள் உட்காந்த இடத்துல உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் யோசிச்சனாவே உங்கள் பிரச்சனை தீர்ந்துருவாங்க. நீங்கள் யோசிச்சோன்னா பகவான் நாமத்தை நிறைய சொல்லிட்டோம்னா, பாகவத பாராயணம் பண்ணோன்னா உங்களுக்குள்ளே ஒரு சக்தி உண்டாகும். அதான் சொல்ல பாதுகாப்போலையும் அதில் நீ தொடர்ந்து அந்த பக்தியில் இருந்தோன்னா அந்த பாதுகாப்போலையும் தேயாமல் வழுக்கம் ஏறுமா. சரி, ஓகே. பாகவதம் அது மாதிரி தான். நமக்கு தொடர்ந்து பாகவதத்துலேயே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு கிரந்தம் உறுதியாக படிச்சுட்டு அந்த கிரந்தத்தில் நாம் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணானுகிரகத்தை பெறத்துக்கு முயற்சி பண்ணணும். கூடம் பரபிரம்ம மனுஷலிங்கம் இன்றைக்கி படித்த பாராயணம் அருமையான தன்னை ஸ்மரித்து கொண்டு விஷ்ணு வருஷத்தில் சரி, ஓகே. பகவானுடைய பக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைச்சது. கிடைச்சனாம கோட்டை விட்டுறக்கூடாது. அப்போ சரி. ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय. श्रीमद् भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. மேலே நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளுடைய லட்சியம் வேறு, கண்டிப்பாக தெரியணும். அதே சமயத்தில் சரி, ஓகே. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.